ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு என்கிற தீவில் இருக்கிறார். அந்த தீவில் இருக்கும்போது ஒரு தரிசனம் அவர் பார்க்கிறார். அந்த தரிசனம் என்னதுன்னா 7 பொன்குத்து விளக்குகள். அந்த பொன்குத்து விளக்குகளுக்கு நடுவில் உலாவுகிற கிறிஸ்து, கிறிஸ்துவினுடைய கையில் 7 நட்சத்திரம், கிறிஸ்துவனுடைய கையில் திறவுகோல்கள். இது தரிசனமா பார்க்கிறாரு. பார்த்துட்டு இது கண்டவை. அங்கிருந்து சில சப்தங்கள் கேட்கிறார், கேட்டவை. அடுத்து ஆவியானவர் சொல்லுகிறார், இனி சொல்லுங்க, இனி சம்பவிக்க போகிறவைகள், இனி சம்பவிக்க போகிறவைகளையும் விடுது. நம்முடைய இந்த பிரசங்கத்தினுடைய இந்த வகுப்பினுடைய நோக்கம், தலைப்பு இனிமேல் இனிமேல் சம்பவிப்பவை, இனிமேல் சம்பவிப்பவை. இனி இந்த பூமியில என்ன சம்பவிக்க போகிறது, என்ன சம்பவிக்க போகிறது, அது இப்ப நம்ம தெரியறதுக்கு போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. நீங்க எவ்வளவு தூரத்திற்கு வசனத்தை கேட்கறதுக்கு, அல்லது அந்த வசனம் நான் கொஞ்சம் சொன்னா நீங்க மீதி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. நான் உங்களை கொஞ்ச நேரம் கவனிக்கிறேன். நீங்க நல்லா புரிஞ்சு கவனிக்கிறீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் சொல்றேன். இல்ல அதுக்கு மேல உங்களால முடியலன்னா மேலோட்டமா சொல்றேன். உங்க மனநிலை பொறுத்து இன்னைக்குள்ள பிரசங்கத்தை நான் பண்றேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு நினைவு இருக்கிறது. 10 வருஷத்துக்கு அப்புறம் மதுரை. சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் மதுரை. 50 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுங்க மதுரை. 100 வருஷத்துக்கு அப்புறம் மதுரை. 200 வருஷத்துக்கு அப்புறம், 500 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா என்ன சொல்லுவீங்க? தெரியாது. சொல்லுங்க. தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்து, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசுவினுடைய சீஷர்களால் அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் பத்மு தீவில் இருந்துட்டு இப்போ சம்பவிக்கிறது, 2000 வருஷங்களா சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, இனி சம்பவிக்க போகிறவைகள் எல்லாவற்றையும் தரிசித்து எழுதுகிறார். அப்படி எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டின் புஸ்தகங்களில் ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம். அப்படி எழுதப்பட்ட தரிசனங்கள், அதாவது சம்பவிப்பவைகள் எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் தானியேல் தீர்க்க தரிசனம். சொல்லுங்க. தானியேல், வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம சப்ஜெக்ட் என்னது? இனி இனி சம்பவிப்பவைகள். இப்போ மேலோட்டமா ஒரு காரியம் கூட உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவில் இருக்கும்போது ஒரு மிருகம் கடல்ல இருந்து ஏறி வருது. அந்த மிருகம் பார்த்தா புள்ளி சிறுத்தை மாதிரி இருக்கு, சிறுத்தை. அந்த தலையை பார்த்தா கொடூர தலை, 7 தலை இருக்கிறது. இந்த கொம்ப கவனிச்சா 10 கொம்பு இருக்கிறது. 10 ராஜ கிரீடம் இந்த கொம்புகள்ல இருக்கிறது. இனி காலை கொஞ்சம் உத்து கவனிச்சாருன்னா காலு கரடியின் கால் மாதிரி இருக்கு. முகத்தை பார்த்தா சிங்கத்தின் மூஞ்சி மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. என்னது ஏறி வருது? சொல்லுங்க. இங்க இருக்கீங்களா? என்னது ஏறி வருது? மிருகம், மிருகம். ஆனா இத பைபிள் எழுதி வச்சிருக்கு. 7 தலை உள்ள மிருகம், சிறுத்தை போன்ற மிருகம், கரடியின் கால், சிங்கத்தின் முகம், இப்படி எழுதி இருக்கு. இப்படி பைபிளில் நிறைய காரியங்கள். நீ பாருங்க, வெள்ளை குதிரை. என்ன குதிரை? அடுத்தது படத்தை பார்த்து சிவப்பு குதிரை. அடுத்தது கருப்பு குதிரை. அடுத்தது மங்கின குதிரை. இப்படி குதிரைகள் வருது. ஏன் இப்படி டைரக்டா இதுதான் இதுதான் அப்படின்னு எழுதாம குதிரைகளையும் மிருகங்களையும் தானியேல் தீர்க்க தரிசனத்திலையும் கழுகு, ஆடு, கொம்பு, மிருகம் இப்படி ஏன் விளக்கம் பண்றாங்கன்னு எழுதி வச்சிருக்கேன்னா கவனிங்க.
இந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்ட காலம் கொடிய காலம். தானியேல் தீர்க்கதரிசனம் எழுதும்போது தானியேல் தீர்க்கதரிசி எந்த தேசத்துல இருக்காரு சொல்லுங்க? பாபிலோன். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும்போது பூமியை அன்னைக்குள்ள உலகத்தை ஆளுகை செய்தது ரோம். யாரு? ரோம். அன்னைக்கு மிக கடின உபத்திரவம். உபத்திரவத்துல தான் இவரை கொண்டு எங்க போட்டிருக்கு? பத்ம தீவுல. யார? அப்போ இந்த அரசனுக்கு மேல் மற்றொரு அரசன், இந்த ஆட்சிக்கு மேல் மற்றொரு ஆட்சி, இதுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நிகழும் என்று நேரடியா எழுதுனா அந்த புஸ்தகத்தையும் வச்சிருக்க மாட்டான், எழுதின ஆளையும் கொன்றுவான். அதனால உபமானமாய் அடைமொழியாய் இந்த இதெல்லாம் பைபிள்ல எழுதி வச்சிருக்கு. இது நேரடியா புரிய முடியாது, வியாக்கியானத்தால் தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல மிருகங்கள், சிங்கங்கள், குதிரைகள், கழுகு இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறது. எலும்புகள், கொம்புகள் இப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்ணி எழுதி வச்சிருக்கிறது எதுன்னா, அன்னைக்குள்ள அரசன் பார்த்தா ஆமென், அவனுக்கு இந்த புஸ்தகம் பைத்தியமா தோன்றும். எப்படி தோணும்? என்னடா 7 தலை உள்ள மிருகமா? அது உலகத்துல எங்கேயும் பார்த்ததில்ல. கரடியின் கால் உள்ள மிருகமா? பார்த்ததில்ல. அவனுக்கு ஒண்ணும் புரியாது. ஆனா நமக்கு புரியும். அல்லேலூயா. அப்படி பைபிளில் இந்த புஸ்தகங்கள், இந்த சம்பவங்கள், இனி சம்பவிப்பவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இனி சம்பவிக்கிற இவைகள் எழுதப்பட்டவைகள் நமக்கு கொஞ்சம் சில பகுதி மட்டும். ஏன்னா இதெல்லாம் ஒண்ணொன்னா நம்ம வியாக்கியானம் பண்ணணும்னா, உதாரணம் வெள்ளை குதிரை, அது ஆன்டி கிரைஸ்ட், எங்கிருந்து வருவான், எப்படி வருவான், ஆறா வருவான், என்னென்ன பண்ணுவான், அவனுடைய முடிவு எப்படி இருக்கும், அவன் என்ன எப்படி ஆட்சி செய்வான், அது ஒண்ணு மட்டுமே நமக்கு 2.5 மணி நேரம் நாம் பாடம் எடுக்க முடியும். ஆனா நமக்கு அப்படி ஒண்ணு மட்டும் எடுத்தா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சொல்லி நமக்கு இன்னைய வேத பாடத்தை நிறைவு செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னைக்கு இனி சம்பவிப்பவை என்கிறத நான் எடுக்கிறதுனால இதுக்குள்ள எழுப்புதலின் பிரசங்கம் இல்ல, எச்சரிக்கிற சம்பவிக்கிற சம்பவங்கள் வியாக்கியானிக்கிற பிரசங்கம் இதுக்குள்ள இருக்கிறது. இத மேலோட்டமா கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இதுக்கு இந்த நியாய தீர்ப்புக்கு 2 காரணங்கள் சொல்லி தப்புறதுக்கு ஒரு வழி, இப்படி 3 பாயிண்ட் கடைசியில சொல்லுவேன். இந்த நியாய தீர்ப்புக்கு காரணம் எத்தனை? 2. 7 காரணம் உண்டு. அதுல எத்தனை சொல்லுவேன்? 2. தப்புறதுக்கு 5 வழி பைபிள் சொல்லுது. அதுல எத்தனை வழி? ஒரு வழி. முக்கியமான இவ்வளவு சொல்லதுக்கு தான் நமக்கு நேரம் இருக்கும். சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்ப கவனிச்சுக்கங்க. ஹல்லேலூயா. நேற்றுக்கு உங்களுக்கு சொன்னேன், இனி சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? தப்பணும். அப்படின்னா என்னதோ இந்த பூமியில இனி சம்பவிக்க போகிறது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்ன இருந்தது தான் இப்போ இருக்கு. 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் இப்போ நடக்குது. பெரிய மாற்றங்கள் வரல. ஆனா சீக்கிரத்தில் இந்த பூமியில் பெரிய மாறுதல்கள் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. அது எப்போ வரும்? எப்படி வரும்? அதான் இனி சம்பவிக்க போகிறவைகள் என்ன என்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். சார்ட்ல படிக்கலாம். பைபிள்ல கொஞ்சம் வசனம் தான் பார்ப்போம். மீதி படத்துல தான் இன்னைக்கு நமக்கு நிறைய வேலை. கவனிச்சுக்குவோம். அப்போஸ்தலனாகிய யோவான் எந்த சொல்லுங்க? பத்ம தீவுல இருக்கிறார். எந்த தீவு? சொல்லுங்க. பத்ம தீவுல இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப கேக்குது ஐயா, கேக்குது. ஏன்னா இது நான் கையில அசைஞ்ச போது போச்சு. எந்த தீவு? சொல்லுங்க. பத்ம தீவில் இருக்கும்போது சொன்னா புரியுமா? ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் எங்க உட்கார்ந்திருக்கோம்? சொல்லுங்க. இந்த சர்ச்சுல, ஸ்கூல்ல, சேர்ல உட்கார்ந்திருக்கோம். நீங்க உடுத்திருக்கிற வஸ்திரம் ஒரு ஒரு ரூ. 10,000 விலை பிடிப்புள்ள வஸ்திரம் யாராவது உடுத்திருக்கீங்களா? இல்ல. ஒரு அதிகபட்சம் ரூ. 1000. எத்தன? சொல்லுங்க. ரூ. 1000 விலை மதிப்புள்ள வஸ்திரத்த உடுத்துட்டு எதுல உட்கார்ந்திருக்கோம்? ஒரு ரூ. 500 சேர்ல என்ன செய்திருக்கோம்? உட்கார்ந்திருக்கோம். இப்போ இயேசு கிறிஸ்து வருவார். யார் வர்றது? எவ்வளவு நேரத்துல? நீங்க நெறைய பேசணும். இன்னைக்கு நீங்க கை தட்டவோ, அல்லேலூயா சொல்லவோ, ஆவியில நம்ப வேண்டாம். அதுக்குள்ள கிளாஸ் இல்ல. திருப்பி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க எனக்கு சொல்லி தர மாதிரி. எவ்வளவு நேரம்? யார் வருவா? சூப்பர், நல்லா சொல்றீங்க. யார் வருவா? வந்த உடனே பைபிள் சொல்லுது. மேலும் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். நாம் நித்திரை அடைவதில்லை.
ஆகிலும் எக்காலம் தொனிக்கும். எக்காலம் தொனிக்கும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படும். கர்த்தர் தாமே கம்பீர கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும், இதெல்லாம் வசனம், வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாய். சொல்லுங்க. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவோட வருகையில் ஒரு செகண்டில் என்ன ரூபம் ஆவோம்? இந்த மறுரூபம் எப்படி ஆவோம்? அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். இந்த இனி சம்பவிப்பவையெல்லாம் மிக முக்கியமான சம்பவம் இயேசுவின் வருகை. சொல்லுங்க. 7 சம்பவம் இனி சம்பவிக்கணும். அது நான் உங்களுக்கு 7ஐயும் சொல்லி உங்களை புரிய வைக்கணும் முடியாது. உங்க மைண்ட் செட்டுக்கு முடியாது. முதல் சம்பவம் இயேசுவின் சொல்லுங்க வருகை. எவ்வளவு நேரம்? இப்ப எங்க உட்கார்ந்துருக்கோம்? ஸ்கூல்ல சேர்ல. சூப்பர். சேர்ல உட்கார்ந்துருக்கேன். சேர்ல இருந்து எவ்வளவு நேரத்துல என்ன ரூபாவோ சொல்லுங்க. மறுரூபம். மறுரூபம்னா மறுரூப சரீரத்தை உங்களுக்கு சொல்றேன். மறுரூப சரீரம். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த ஸ்கூல் இந்த சைடு ஃபுல்லா லாக். இந்த சைடு 2 3 வாசல் இருக்கு. இந்த 3 வாசலையும் வெளியில பூட்டி போட்டுட்டாங்க. அல்லேலூயா. இந்த இந்த ஸ்கூல் தீ பிடிச்சு எரியுது. உங்ககிட்ட சொல்றாங்க வெளியே வாங்க. போக முடியுமா? இந்த இரும்பு கதவா உடைச்சு நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆனா உங்க சரீரம் மறுரூப சரீரம். ஆனா எல்லா வாசலும் அடைஞ்சிருந்தாலும் இந்த காங்கிரீட் வீட்டிற்கு உள்ளோடி இந்த காங்கிரீட் கட்டடத்தை ஊடுருவி செல்லக்கூடிய சரீரம் பெறுவோம். அதுக்கு பேரு தான் என்ன சரீரம்? சொல்லுங்க. இப்போ ஆமென். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல வானத்துல நம்ம எடுக்கப்பட்டா ஆக்சிஜன் இல்ல. அங்க நம்ம என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. எத்தனை கோடி மைல்களுக்கு அப்புறம் போனாலும் அங்க ஆக்சிஜன் இல்லாட்டாலும் அங்க வாழ முடியும். அந்த சரீரத்துக்கு பேரு மகிமையின் சரீரம். மறுரூப சரீரம். இனி சொல்றேன். ஒரு நாள் 3 வேளை சாப்பிடாம இந்த பூமியில என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. தண்ணி குடிக்காம என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. தூங்காம மனுஷனால என்ன செய்ய முடியாது? 3 நாள் தொடர்ச்சியா தூங்காட்டா அந்த மனுஷன் பைத்தியக்காரன் ஆயிடுவானா? எத்தனை நாளு? 3 நாளு. ஒரு 5 நாள் தூங்காட்டா அந்த ஆள் முடிஞ்சாரு. சரீரம் ஹீட் ஆகும், பிரெயின் ஹீட் ஆகும். ஆனா எத்தனை நாள் வேணாலும் தூங்காம இருக்கான். தண்ணி குடிக்காம இருக்கலாம். சாப்பிடாம இருக்கலாம். அல்லேலூயா. அந்த சரீரத்துக்கு பேரு தான் என்ன சரீரம்? மகிமையின் சாயல். மறுரூப சரீரம். இந்த மறுரூபம் அடைந்தாதான் எங்க போக முடியும்? சொல்லுங்க. மேல போக முடியும். எவ்வளவு நேரத்துல இயேசு வருவார்? வந்த உடனே இனி இடையில நிறைய நிகழ்வு. நான் வேற சார்ட் வச்சிருக்கேன். அந்த ஒரு செகண்ட்ல என்ன நடக்கணும் பெரிய சார்ட் வரைச்சு அந்த மறுரூபம் ஆகிற அந்த நேரத்தை நான் பாடம் எடுப்பேன். இப்ப அதை விட்டுறேன். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இங்க உட்கார்ந்து இருக்கிற நாமம் அல்லேலூயா எவ்வளவு நேரம்? பல கோடி மைல கடந்து பரலோகத்துல ஒரு மகிமையான சிங்காசனத்தில் அல்லேலூயா பழுங்கு கொப்பான கடல் போன்ற தரையில் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள ராஜரீக ஆசாரிய வஸ்திரம் தரித்து ஆண் பெண் வித்தியாசம் நம்மளை விட்டு போய் ஆண்மையும் இல்ல பெண்மையும் இல்ல போய் நம்ம ஒரு செகண்ட்ல பரலோகத்துல போய் அல்லேலூயா எங்க உட்கார்ந்திருந்தோம்? ஸ்கூல்ல. இப்ப எங்க உட்கார்றோம்? பரலோகத்துல. பக்கத்துல யாரு உட்கார்றதுன்னு பார்த்தா நீங்க எங்க உங்ககிட்ட நாங்களும் நீங்களெல்லாம் ஒண்ணா அப்படி பார்த்து அங்கிட்டு இங்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள மேல போய் பக்கத்துல யார் இருக்காருன்னு பார்த்தா ஃபாதர் பெர்க்மன் செய்ய பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி பார்த்தா சாம் ஜெபத்துரையா உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் முன்னாடி பார்த்தா பால் யங்குச்சோ உட்கார்ந்துருக்காரு. அந்த சைடு பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுல் உட்கார்ந்துருக்காரு. இப்புறம் பார்த்தா பேதுரு உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு உட்கார்ந்துருக்காங்க. அல்லேலூயா. முதல்ல ஒண்ணுமே புரியாது. எவ்வளவு நேரத்துல? கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள எங்க போய் உட்கார்ந்துருக்கோம்? சொல்லுங்க. அங்க உட்கார்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி சில வியாக்கியானங்கள் சிலர் சொல்றது அங்க ஒரு கர்த்தருடைய பந்தி இருக்கும். இல்ல சிலர் சொல்றது அங்க போய் நம்ம பந்தியில போன உடனே பிதாவாகிய தேவனை பார்ப்போம். யார? இது எப்படி பார்ப்போம்ங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்லணும். நான் சொன்னேன்னா மேலோட்டமா சொல்றேன். 2 இயேசு கிறிஸ்துவ பார்ப்போம். யார?
அறுக்கப்பட்ட அடிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிற ஆட்டுக்குட்டியா இருப்பாரு. அடுத்து பரிசுத்தாவிய பார்ப்போம். இந்த மேல வச்சிருக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவிய பார்ப்போம். 4 ஜீவன்களுடைய ஆராதனையை பார்ப்போம். 24 உட்கார்ந்து இருக்கிறத பார்ப்போம். பரிசுத்தவான்கள் நிப்போம். கோடி கோடி தூதர்களை பார்ப்போம். எல்லாம் சேர்ந்து எடுக்கப்பட்ட உடனே ஒரு இடத்துல நம்ம சங்கமிப்போம், ஒருமித்து கூடுவோம். ஆமென். எல்லாம் அங்க கூடி மாறி மாறி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது, கவனிங்க, நம்ம சப்ஜெக்ட் இனிமேல் சம்பவிப்பவை, இனி சம்பவிப்பவை. இப்போ அங்க இருக்கிறது யோவானுக்கு வெளிப்பட்டுச்சு. சபை எடுக்கப்படுகிறது வெளிப்பட்டுச்சு. வெளிப்பட்ட உடனே இந்த யோவான் அப்படி இந்த சிங்காசனத்தில் இருக்கிற பிதாவை உத்து கவனிக்கும் போது, சிங்காசனத்தில் இருக்கிற பிதாவுடைய கையில் ஒரு புஸ்தக சுருள் இருக்கிறது. என்ன சுருள்? கவனிக்கிறீங்களா? என்ன சுருள்? அந்த புஸ்தக சுருளின் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தக சுருளில் இனி சம்பவிக்க போகிற சம்பவம் எல்லாம் எதுல முத்திரிக்கப்பட்டிருக்கிறது? அந்த புஸ்தக சுருளில். திருப்பி சொல்லுங்க, கவனிங்க, நான் உங்களை புரியுற மாதிரி சொல்ல. என்ன சுருள்? புஸ்தக சுருளில் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சுருளை பார்த்தாரு யாரு? சொல்லுங்க. எங்க இருந்து பார்த்தாரு? அங்க இருந்து என்ன பண்ணினாருன்னு பாப்போமா? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் படிங்க. வெளிப்படுத்தல் அன்றியும் எழுதப்பட்டு முத்திரிக்கப்பட்ட வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் உடைக்கவும் யார் என்று கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது கீழாவது திறக்கவும் பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் பார்க்கவும் காணப்படாததினால் மிகவும் அழுதேன். யாரு? எங்க? இப்ப உன்னோட நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கவனிக்கிறீங்களா? எவ்வளவு நேரத்துல சபை எடுக்கப்பட்டது? எங்க போய் உட்கார்ந்தோம்? பரலோகத்துல பழுங்கு கோப்பான கண்ணாடி கடல் போன்ற தரையில் சிங்காசனங்களில் ராஜரீக ஆசாரிய வஸ்திரம் தரித்து இயேசுவை போல மாறி தூதர்களை போல மாறி நம்ம போய் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சிங்காசனத்தில் இருக்கிற பிதாவுடைய கையில் என்ன இருக்கு? இவ்வளவு புரிஞ்சிட்டீங்களா? ஹல்லேலூயா. அந்த புஸ்தக சுருள்ல உள்ளும் புறம்பும் என்ன செய்யப்பட்டிருக்கு? அந்த புஸ்தகத்துல தான் இனி சம்பவிக்க போகிற சம்பவம் எல்லாம் எதுல இருக்கு? இந்த புஸ்தகத்தை வாங்கி அதை திறந்து என்ன எழுதி இருக்குன்னு வெளிப்படுத்துறதுக்கு யாரும் இல்லாததுனால யோவான் என்ன செய்றாரு? சொல்லுங்க. உடனே மூப்பர்களில் ஒரு ஆள், அப்படித்தானே? அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன், கவனிங்க, நீங்க பாருங்க, என்ன நோக்கி நீ அழுகிறது அழ வேண்டாம். இங்க பாருங்க, இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் சரி, நீங்க படிச்சுங்க. ஜெயம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இனி இடையில நிறைய உள்ளது, அந்த வேத வசன வியாக்கியானங்களை நான் அது விட்டுறேன். ஏன்னா நீங்க நம்ம சப்ஜெக்ட் மட்டும் படி பார்ப்போம். இப்ப இவ்வளவு புரிஞ்சிட்டீங்களா? யாரு கையில புஸ்தகம்? நான் இவ்வளவு நேரம் பிதாவுடைய கையில இருக்குன்னு சொன்னேன். ஒரு ஆளு, நீங்க சொன்னதுக்கு சந்தோஷப்படுறோம். ஆனா நீங்க கவனிக்கிறது வேகத்துல சொல்லி, இப்ப ஒரு ஆள் ஆவியானவர், நீங்க சந்தோஷம். ஒரு ஆளு யோவான் கையில, நீங்க சந்தோஷம். ஆனா யாரு கையில புஸ்தகம்? சொல்லுங்க. தப்பு சொன்னாலும் சொல்றீங்க, அதுக்காக உங்களை பாராட்டுறோம். ஹல்லேலூயா. என்னன்னாலும் சொல்லுங்க. யாரு கையில புஸ்தகம்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் கையில என்ன இருக்கு? புஸ்தகம் இல்ல, திறவுகோல்கள். ஆமென் சொல்லுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் வந்தால் அவர் என்ன கொண்டு வருவார்? சொல்லுங்க.
திறவுகோல். அது நான் அந்த வியூவுக்கு வரல. இப்போ பிதாவுடைய கையில் இந்த புஸ்தக சொல் இருக்கு. இந்த புஸ்தக சொல்ல இங்க வரைச்சிருக்கிறான் பாருங்க. இந்த ரவுண்டு போட்டிருக்கு. இந்த ரவுண்டு போட்டிருக்கு. சுருளா தெரியுதா? அப்படியே இந்த புஸ்தக சுருள் அப்படியே வருது பாருங்க. அப்படியே வருது. வந்து அந்த புஸ்தக சுருள் இந்த இடத்துல முடியுது. என்ன சுருள் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவின் நாட்களில், இந்த தரிசனம் காண்கிற நாட்களில் நம்ம கையில இருக்கிற மாதிரி புஸ்தகங்கள், புக்குகள் அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு எல்லாத்துலயும் எதுல தான் எழுதுவாங்க? தோல் சுருள், புஸ்தக சுருளுல தான் எழுதுவாங்க. அப்ப அன்னைக்குள்ள தரிசனம் எதுல தான் ஆண்டவர் காண்பிக்கிறார்? புஸ்தக சுருள். சொல்லுங்க, புஸ்தக சுருள். அப்ப இந்த புஸ்தக சுருளுல இங்க நீங்க கொஞ்சம் உத்து கவனிச்சீங்கன்னா தெரியும். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 1 to 7 வசனம், 1 to 17. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். அடுத்தது வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம், 8, 9. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் இங்க வச்சிருப்பேன். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 14, 15 அப்படியே வந்து 17, 18, 19 அதிகாரம் வரை உள்ள சம்பவம் முழுவதும் என்ன சூழலில் இருக்கு? அப்ப இனி சம்பவிக்க போகிறவைகள் எதுல இருக்கு? சொல்லுங்க. இந்த புஸ்தக சுருள் யாரு கையில இருக்கு? இந்த புஸ்தக சுருள வெளிப்படுத்தின விசேஷத்தில் இது திறக்கப்படாம இருந்தா, அது வெளிப்படுத்தப்படாம இருந்தா, இனி சம்பவிக்கிறது என்ன யாருக்கும்? இப்ப இது தெரியாம இருக்கிறத தெரியறதுக்கு யோவான் பத்ம தீவுல இருந்து என்ன செய்தார்? சொல்லுங்க. இப்ப மூப்பர்களில் ஒரு ஆள் வந்து என்ன சொன்னாரு? நீ இந்த புஸ்தக சுருள பிதாவுண்ட கையில இருந்து வாங்கி அதை திறந்து முத்திரைய உடைச்சு உனக்கு காண்பிக்கிறதுக்கு ஒருத்தர் ஜெயம் பெற்றிருக்கிறார். அந்த ஜெயம் பெற்ற நபர் யாரு? புஸ்தகத்தை பார்க்க கூட முடியாது. மனுஷன் அங்க எழுதியிருக்க ஒரு மனுஷனால அந்த புஸ்தகத்தை பார்க்க கூடாது இருந்தது. அந்த புஸ்தகத்தை போய் வாங்கி இதா பாருங்க, இனி என்ன சம்பவிக்குது பாரு அப்படின்னு அந்த முத்திரையை உடைத்து காட்டினது யாரு? இயேசு. சொல்லுங்க. இவ்வளவு புரிஞ்சுட்டீங்களா? சரி. இப்போ இந்த புஸ்தக சுருளில் எழுதப்பட்ட சம்பவங்கள் ஒன்னொன்னா சொன்னா நேரம் ரொம்ப ஆகும். நான் சுருக்கமா சொல்லி முதல்ல 7 முத்திரைகள் சொல்லுவேன், 7 எக்காலங்கள் சொல்லுவேன், படத்தை காட்டுவேன். கடைசியா 7 கோப கலசங்கள் மட்டும் கொஞ்ச நேரம் எடுத்து உங்களுக்கு விளக்கம் சொல்லி, அப்புறம் இந்த மகோ உபத்திரவ காலத்துக்குள் அகப்படாம இருக்கிறதற்கு, அகப்படுறதுக்கு எத்தனை காரணம் சொன்னேன்? 2. தப்புறதுக்கு எத்தனை காரணம்? 1 காரணம். இல்ல 7 சொல்ல முடியாது. நான் 3 காரணத்தை சொன்னாதான், அந்த 3 இப்பமே தொடங்கினா கூட முடியாது. இருந்தாலும் கடைசியில கொஞ்சம் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்னு சொன்னா அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. இப்போ புஸ்தக சுருள் உடைக்க போறோம். புரியுதா இப்போ இவ்வளவும்? என்ன சுருள்? சொல்லுங்க. புஸ்தக சுருள உடைச்சு பார்க்க போறோம். எங்க உடையுதுன்னு பார்ப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. புஸ்தக சுருள் உடைக்கப்படுகிறது. உடைக்க கண்டேன். 4 ஜீவன்களில் ஒன்று வந்து பார் என்றேன். சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது என்ன குதிரை? சரி, இங்க சார்ட்ல பாருங்க. என்ன நீங்க ஆட்டுக்குட்டியானவர் அல்லது இயேசு கிறிஸ்து முத்திரைகளில் ஒன்றொன்றா உடைப்பார். உடைக்கும் போது முதல் முத்திரை உடைத்த உடனே என்ன குதிரை? இங்க பாருங்க, என்ன குதிரை? இங்க கீழே பாருங்க, பெருசா வரைச்சிருக்கிறேன். என்ன குதிரை? சொல்லுங்க. வெள்ளை குதிரை. 2வது முத்திரை உடைக்கிறாரு. என்ன குதிரை? சூப்பர். உங்க தப்பு இல்ல. ஏன்னா இங்க சார்ட் இப்படி இப்படி எல்லாம் கட்டி இருக்கனால தெரியல. அதனால நீங்க என்ன வாயில வர குதிரையே சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன குதிரை? சொல்லுங்க. கீழே படத்தை பாருங்க.
கடப்படம் தெரிஞ்சவங்க பாருங்க. என்ன குதிரை? சிவப்பு குதிரை. 3வது முத்திரை இங்க எழுதி இருக்கு. கருப்பு குதிரை. சரிதான். கீழே பாருங்க என்ன குதிரை வரைச்சிருக்கிறேன்? கருப்பு குதிரை. 4வது குதிரை யாரோ சாம்பல் நிற குதிரை. உண்மைதான், அந்த குதிரை தான் மங்கின நிறமுடைய குதிரைன்னு மலையாளத்துல இருக்கும். அதுக்கு தமிழ்ல மங்கின நிறம், மஞ்சள் குதிரைன்னு மலையாளத்துல இருக்கும். மங்கின நிறமுடைய குதிரை இங்க எழுதியிருக்கு. மஞ்சள் குதிரை எது? அப்ப எத்தனை குதிரை? யாரு முத்திரையை உடைக்கிறது? எப்ப சம்பவிப்பது? இனி யாரு பாக்குறது தரிசனம்? எந்த தீபுல இருந்து? எந்த ராஜாக்கள் நாட்கள்? எந்த அரசாங்கம்? ரோம அரசாங்கம். இந்த புஸ்தகம் எதுல இருக்கு? இந்த புஸ்தகத்துக்கு பேர் என்னது? நல்லா கவனிக்கிறீங்க. அல்லேலூயா. சரி. இப்போ முத்திரை உடைக்கப்படுகிற, முத்திரையை உடைக்கிறது யாரு? முதல் முத்திரை என்ன கலர்? 2வது முத்திரை, 3வது முத்திரை, 4வது முத்திரை. உடைச்ச உடனே அல்லேலூயா, இந்த முத்திரைகள் உடைக்க தொடங்கினது முதல் இந்த புஸ்தக சுருள் முடிகிறது வர இதுக்கு இந்த இடைப்பட்ட காலம் 7 வருஷம். எத்தனை? சத்தமா சொல்லு. இந்த எப்படி 7 வருஷம்னு கேட்டோம்னா, கீழே நான் டேட்டு, அந்த வாரம் மாசம் போட்டிருக்கேன். உங்களுக்கு சார்ட் இன்னைக்கு கீழே நிறைய இருக்கிறதுனால தெரியாது. இது தானியேல் தீர்க்கதரிசனத்தில் 70வது வாரம். சொல்லுங்க, எத்தனாவது வாரம்? 69 வாரம் வரையும் சபையுகம். என்ன யுகம்? 69க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் தான் சபையுகம். 70வது வாரம் என்ன வாரம்? உபத்திரவ காலம். சொல்லுங்க. 71வது வாரம் 1000 வருட அரசாட்சி. இப்ப உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. எத்தனை வாரம்? என்னடா 70, 71, 72 எல்லாம் சொல்றாங்க, தெரியாது. பைபிள்ல இருக்கிற ஒரு கணக்கு. இப்போ நம்ம இந்த 70வது வாரத்துக்கு எத்தனை நாள்? அது 2ஆ பிரிச்சிருக்கிறது. அந்த வாரம் பாதி, அந்த வாரம் பாதி, 3ஆம் நாள். சொல்லுங்க. அதுக்கு மாசம் சொல்லிருக்கு. அந்த வாரத்தில் அதுல எத்தனை நாள் இருக்கும்னு சொல்லிருக்கு. 1260 நாள். அந்த வாரத்துல பாதி அவ்வளவு நாள் இருக்கும்னு சொல்லிருக்கு. வாரத்துல எப்படி 1260 நாள் இருக்கும்? 82 மாசம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி அந்த கணக்கு கரெக்டா 42 மாசம், 84 மாசம், 42 மாசம் பகுதி அப்படி கீழே இருக்கும். கரெக்டா நான் சொல்றது மாதிரி எல்லாம் பைபிள் எழுதி இருக்கிறேன். கீழே சார்ட் இருக்கனால இந்த டேட்டை உங்களுக்கு காட்ட முடியல. இப்படி கரெக்டா எத்தனை வருஷம்? சரிதான். எத்தனை வருஷம்? 7 வருஷம். அப்ப இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் இடையில எத்தனை வருஷம்? இந்த 7 வருஷத்துக்கு பைபிள் கொடுத்திருக்கிற பேரு மகா உபத்திரவ காலம். சொல்லுங்க. என்ன காலம்? இங்க பார்த்து படியுங்க. மகா உபத்திரவ காலம். இங்கிலீஷ்ல படியுங்க. The Great Tribulation. நம்ம நேற்றுக்கு இந்த உபத்திரவ காலத்துக்கு எதுன்னு படிச்சோம்? சொல்லுங்க. அந்த நாள் நேற்றுக்கு இந்த உபத்திரவத்தினுடைய முகவுரை உள்ள என்ன நடக்கும்ங்கிறது வெளியில இருந்து சொன்னேன். இன்னைக்கு உள்ளுக்குள்ள போறோம். எத்தனை முத்திரை? இப்ப புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரி. இப்ப முத்திரைகள் உடைக்கும் போது முதல் முத்திரை சொல்லுங்க. இப்ப வெள்ளை குதிரை. இந்த வெள்ளை குதிரைக்கு நான் வசனத்தை சொல்லி சொல்லி விளக்கணும். முடிந்த அளவு சொல்றேன். வெள்ளை குதிரை கீழே வரைச்சிருக்கிறேன். இந்த வெள்ளை குதிரைக்கு மேல ஒருத்தன் வருவான். ஒருத்தன் உட்காருவான். வருவான். அவன் கையில வில் இருக்கும். ஆனா அம்பு இருக்காது. எது இருக்கும்? என்ன செய்ய இருக்காது? அவன் யுத்தமே பண்ண மாட்டான். அவன் கையில ராஜ்யம் போகும். ஹல்லேலூயா. கவனிச்சுங்க. எது இருக்கும்? ஆனா என்ன இருக்காது? அம்பு இருக்காது. அவனுக்கு பேரு பைபிளில் அந்த வெள்ளை குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு பைபிள் வேத பண்டிதர் விளக்கம் கொடுக்கிறது. அது ஆன்டி கிரைஸ்ட். சொல்லுங்க. அந்தி கிறிஸ்துன்னு பைபிள்ல இருக்கு. மலையாள பைபிளில் எதிர் கிறிஸ்து. சொல்லுங்க. அப்படின்னா கிறிஸ்துவுக்கு எதிரானவன். இங்கிலீஷ்ல ஆன்டி கிரைஸ்ட். சொல்லுங்க. ஆன்டி கிரைஸ்ட்னா கிறிஸ்துவுக்கு
எதிரானவன், கிறிஸ்துவுக்கு எதிரானவன். அவன் கிறிஸ்துவோடு கடைசியில யுத்தம் பண்ணுவான். அவன் யாருன்னா, ஆண்டவர் ஆதியாகமத்துல சொல்லுவாரு, சர்ப்பத்தின் சந்ததி, ஸ்திரீயின் சந்ததி அப்படின்னு 2ஆ சொல்லுவாரு. ஒண்ணு சாத்தானின் வித்து, ஸ்திரீயின் வித்து. ஸ்திரீயின் வித்தா பிறந்தது யாரு? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் கன்னிகை வயிற்றில் உற்பத்தியாய் பிறந்தது போல, சாத்தானின் சந்ததியாய், சாத்தானின் அவதாரமாய் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பிறப்பான். அவனுக்கு பேரு என்ன? கிறிஸ்து. ஆன்டி கிறிஸ்ட். இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும், எல்லா மனுஷனும், எல்லா மதங்களும் ஒரு நபருக்கு, ஒரு அவதாரத்துக்கு காத்திருக்கிறது. கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டா நம்ம சொல்லுவோம், இயேசு மறுபடி வருவார், காத்திருக்கோம்னு சொல்லுவோம். இப்ப இஸ்லாமியர்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, ஹல்லேலூயா, காசா யுத்தத்தில் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க தெரியுமா? ஒரு யூதனும் இல்லாத இஸ்ரவேல். சொல்லுங்க. கம்ப்ளீட் யூதனையும் நாங்க அழிச்சு இஸ்ரவேல இஸ்ரவேல்ல ஒரு யூதனும் இருக்க மாட்டான்னு சொல்லிதான் யுத்தம் தொடங்குனாங்க. யாரு? ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, காசாவ முழுவதும் யார் அழிச்சது? இஸ்ரவேல் அழிச்சது. இஸ்லாமியருடைய நம்பிக்கை, அவங்களோட வேதத்தின்படி இமாம் மெஹூதி, மகூதிங்கிற ஒரு ஆள், இமாம் மெஹூதி ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையிலிருந்து இஸ்லாமியரை காப்பாத்துவாரு. அவர் வந்து இஸ்ரவேலோரோடு யுத்தம் பண்ணுவார். அவங்க நம்பிக்கை. சில வேளை இந்த ஆன்டி கிரைஸ்ட்னு நம்ம சொல்ற நபர் அவரா கூட இருக்கலாம். காரணம் அந்த யூதனோட யுத்தம் நடக்கும். யூதர்கள் என்ன நம்புறாங்க தெரியுமா? எங்களை ரட்சிக்கிறதுக்கு மேசிகா வருவார். யாரு? அப்ப யூதர்கள் யாருக்கு காத்திருக்கிறாங்க? நம்ம இயேசுவுக்கு காத்திருக்கிறோம். இஸ்லாமியர் இமாம் மெஹூதிக்கு காத்திருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கும் இஸ்லாமியர் யூதர்களுக்கு எதிரான ஒரு நபர் தான் ஆன்டி கிறிஸ்து இருப்பாரு. அப்ப அவரா இருக்கலாம்னு காத்திருக்காங்க. சில வேளை அப்படி ஒரு நபர். அடுத்தது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் காத்திருக்கிறது யாரு? ஆனா ஆன்டி கிறிஸ்து வந்து முதல் 3 வருஷம் யூதர்கள்ட்ட சொல்லுவான், நான் தான் மேசிகான்னு சொல்லுவான். 3 வருஷத்துக்கு பிறகு அது மாத்தம் வரும். அதுபோல ஹல்லேலூயா, இன்னை கவனிங்க, புத்தர்கள் 5ஆம் புத்தருக்கு காத்திருக்கிறாங்க. நம்ம சகோதரர்கள் இந்துக்கள் கல்கி அவதாரம். என்ன அவதாரம்? கல்கி. அடுத்தொரு பகவான், அடுத்தொரு கல்கி. குதிரையில, என்ன குதிரையில வருவாரு? வெள்ளை குதிரை. இதான் எல்லா இந்து கோயில்ல பாத்தீங்கன்னா என்ன குதிரை நிக்கும்? நம்ம படத்துங்க என்ன குதிரை? வெள்ளை குதிரை. அவங்க நம்பிக்கை, கடவுள் அடுத்து வருகிற அவதாரம் எதுல வரும்? வெள்ளை குதிரையில். வெள்ளை குதிரையில் வந்து ரட்சிக்கும். இப்ப எல்லா மதங்களும் ஹல்லேலூயா, ஒரு அவதாரத்திற்கு ஒண்ணு காத்திருக்கிறது. ஆனா பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு அவங்க யாருக்கு எப்படி காத்திருக்கிறாங்களோ அதை விட்டுருவோம். ஆனா இயேசுவின் வருகைக்கு பிறகு என்ன குதிரை வரும்? அந்த வெள்ளை குதிரை மேல உட்கார்ந்து வருகிறது யாரு? ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டி கிரைஸ்ட் எப்படி இருப்பான்னு பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசனத்தில் ஆன்டி கிரைஸ்ட் வெளிப்படுத்தப்படும் போது, வெளிப்படுத்தல் 13 வெளிப்படுத்தப்படும் போது, சிறுத்தை போல சரீரம். எது? சொல்லுங்க. தலைய பார்த்தா யாருடைய தலை? சிங்க தலை. காலை பார்த்தா யாருடைய காலு? சொல்லுங்க. முகத்தை பார்த்தா 7 தலை, கொடூர முகம். இது யாருன்னா, அல்லேலூயா, இந்த உலகத்துல சிறுத்தை அரசாங்கம் ஒண்ணு வந்துச்சு. தானியேல் தீர்க்க தரிசனத்துல சிறுத்தை அரசாங்கம். யாருன்னு சொல்லுங்க. தெரியாது. சிறுத்தைங்கிறது அலெக்சாண்டர், கிரேக்கு. சொல்லுங்க. கிரேக்கு. மகா அலெக்சாண்டர் மறுபடியும் எந்திரிச்சு வந்தால் இனி கரடியின் கால், கரடி ஆட்சி. அது மேதிய பெர்ஷியா. சொல்லுங்க. தரியு கோரேஸ். சிங்கமுகம். சிங்கமுகம் என்கிறது நேபுகட் நேச்சர். சரிதானே? பாபிலோன். அடுத்தது கொடூர முகம், 7 தலை, 10 கொம்பு. அது ரோம சாம்ராஜ்யம். சொல்லுங்க. ரோம கைசர்களும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகட் நேச்சரும் மகா அலெக்சாண்டரும் மேதிய பெர்சிய ராஜாக்களும் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனா வந்தா எவ்வளவு பவர் இருக்குமோ அவ்வளவு சக்தியோட அந்தி கிறிஸ்து இந்த பூமிக்கு ஆளுகைக்கு வருவான். ஆமே. எப்படி வருவான், எங்கிருந்து வருவான்ங்கிறது அடுத்த இதுல சொல்றேன். அடுத்த குதிரைக்கு சொல்றேன். இந்த பூமிக்கு ஆளுகைக்கு வரும். அப்போ
இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை சம்பவித்து சபை எடுக்கப்பட்டு சில நாட்களுக்குள் இந்த பூமி முழுவதும் ஒரு மனுஷனுடைய ஆட்சிக்கு கீழே வரும். ஒரு அரசன் அரசாளுவான், முழு உலகத்தையும் முழுசையும் கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த மனுஷனுக்கு பேரு வேற பேர் இருக்கும். ஆனா பைபிள் காமனா கொடுத்திருக்கிற பேரு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, வாட்ஸ்அப் என்னது? வாட்ஸ்அப்ல நம்முடைய பாரத பிரதமரையோ, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோ, நம்ம தமிழக முதல்வர் யாரு ஸ்டாலினையோ, எதிர்க்கட்சியில் இருக்கிற பழனிசாமி ஐயாவையோ, இப்ப ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் இந்த கூட்டத்துல இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ எல்லாரையும் குறித்து வாட்ஸ்அப்ல கடுமையான விமர்சனம் போடுவாங்க. எப்படி? சரிதானே? வாட்ஸ்அப்லயோ இந்த Facebookல போனீங்கன்னா எல்லாரையும் கேவலமா படம் போட்டு விளக்கம் பண்ணுவான். ஆனா அரசாங்கத்துக்கு எல்லார் மேலயும் என்ன செய்ய முடியல? நடவடிக்கை எடுக்க முடியல. எல்லாரையும் பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போடுறதுக்கு முடியல. சரிதானே? ஆனா பப்ளிக்ல நின்னு, மேடையில நின்னு நம்ம பாரத பிரதமரையோ, எதிர்க்கட்சி தலைவரையோ, தமிழ்நாடு முதலமைச்சரையோ கடுமையா விமர்சித்து பேசுறாங்க. அவங்க மேல என்ன செய்ய முடியல? நடவடிக்கை எடுக்க முடியல. ஆனா ஆன்டி கிரைஸ்ட் வந்ததுக்கு பிறகு அவனை பற்றியோ, அவன் ஆட்சிய பற்றியோ ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதுக்கு தான் அவன் கண்ட்ரோல்ல உலகத்தை கொண்டுறதுக்கு முழு கண்ட்ரோல் யாரு கையில? ஆன்டி கிரைஸ்ட். அப்ப என்ன செய்வானா, முழு உலகத்தையும் கொண்டு வருவதற்கு கவனிச்சுக்கங்க. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இப்ப நீங்க இங்க உட்கார்ந்துட்டு என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு, உங்கள பற்றி நான் என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா ஆன்டி கிரைஸ்ட் வந்த உடனே பைபிள் தீர்க்கதரிசனம் பாருங்க. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு பெரிய சிலைய அவனுடைய தலைமையகத்தில் நிறுத்துவான். அதுக்கு மிருகம்னு பேரு, பீஸ்ட்ன்னு பேரு. என்னது? அந்த மிருகம் பேசுமா? என்ன செய்யும்? பேசும். அப்ப ஆன்டி கிரைஸ்ட் வந்தபோது, வரும்போது, இப்ப இருக்கிற 1000 கோடி மக்கள் இனி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் குறிப்பிட்ட கொஞ்சோண்டு மக்கள் தொகை. அது எப்படி மக்கள் சாவாங்கன்னு சொல்றேன். மக்கள் தொகை கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ யாரு வாரது? நேரம் வேகம் போகுது. ஹல்லேலூயா. அந்த உடனே அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கவனிங்க. முழு நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத அங்க ஒரு ராட்சச கம்ப்யூட்டர் மிஷின் இருக்கும். அத அப்படியே வெளிப்படுத்தும். இங்க நினைக்கிறது அங்க வெளிப்படும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள குறித்து நல்லது நினைச்சாலும், கெட்டது நினைச்சாலும் அவருக்கு தெரியாது. எடப்பாடிய நம்ம நல்லது நினைச்சாலும், கெட்டது தெரிஞ்சாலும் தெரியாது. மோடி அவர்கள குறித்து நல்லது நினைச்சாலும், கெட்டது நினைச்சாலும் தெரியாது. ஆனா, அது தெரியறதுக்கு ஏன்னா அவன் ஆட்சியில அந்தி கிறிஸ்து ஆட்சியில ஒரு பிரச்சனையோ, ஒரு கலகமோ அவனுக்கு எதிரே ஒருத்தர் எழும்பாம இருக்கிறதுக்கும், உங்கள முழுவதும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு நம்பர் கொண்டு வருவான். ஒரு சிப் கொண்டு வருவான். அந்த சிப்புக்கு அந்த நம்பருக்கு பேரு பைபிள்ல குடுத்திருக்கு. அதுல 666 அப்படின்னா 6, 6, 6 இப்படி இப்படி 6ஆ இருக்காது. ஒரு சின்ன அரிசியினுடைய அதுல பகுதி தான் இருக்கும். அதுல 18 கோடு இருக்கும். முதல்ல ஒரு 6 கோடு, அடுத்து ஒரு 6 கோடு, அடுத்து ஒரு 6 கோடு. இந்த 18 கோட்டுக்குள்ள ஒரு கோட கொஞ்சம் பெருசுபடுத்தி, ஒரு கோட சிறுசுபடுத்தி, ஒரு கோடினுடைய உயரத்தை குறைச்சு போட்டா போதும். உங்க முழு மனுஷனையும், முழு எண்ணிக்கையும் எதுக்குள்ள கொண்டு வரலாம்? அந்த சிப் அந்த நம்பருக்குள்ள கொண்டு வரலாம். அது கொண்டு வந்து இந்த சரீரத்துல எங்க பொருத்துறது? அதுக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க. பைபிள்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கு. மனுஷன் ஆராய்ச்சி பண்ணான். அதுக்கு ஆராய்ச்சியில தெரிந்தது, அது கரெக்ட்டா பயன்படுத்தணும். அதுக்கு சார்ஜ் ஏறணும். அது நல்லா பயன்படுத்தணும். அது எங்கேன்னு பார்த்தா, கை பெருவிரல் மனுஷனுடைய வலது கையின் சொல்லுங்க. இந்த நம்பர் போடுறதுக்கு வலது கை பெருவிரல். சப்போஸ் ஒரு மனுஷனுக்கு கை இல்ல, பெருவிரல் இல்ல. கையில செட் ஆகல. அடுத்து எங்கன்னு பார்த்தா நெற்றி. சொல்லுங்க. இது கரெக்ட்டா பைபிள்ல எழுதியிருக்கு.
இந்த நம்பரை கண்டுபிடிச்சான், அந்த சிப்பை கண்டுபிடிச்சான். அது மனுஷனுக்கு டெஸ்ட் பண்ணனா, முழுவதும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா, விஞ்ஞானம் கண்டுபிடிச்சது இன்னைக்கு எங்கதான்? வலது கை. சொல்லுங்க. எங்கதான்? வலது கையின் பெருவிரல் எங்கதான்? நெற்றி. இது 2 இடத்துல தான் வைக்க முடியும்னு பைபிள் எழுதியிருக்கு. இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான். அல்லேலூயா. வச்சு செக் பண்ணிட்டான், டெஸ்ட் பண்ணிட்டான். ஆனா இது வச்சாச்சுன்னு வச்சிருங்க, அதனுடைய சைடு எஃபெக்ட், பக்க விளைவு, அதுவும் பைபிள்ல இருக்கு. எப்படி இருக்கும்னு வச்சாச்சுன்னா. ஆனா வைக்காம உயிர் வாழ முடியாது. வச்சா பக்க விளைவு என்ன வரும்? அதுவும் பைபிள் எழுதியிருக்கு. அது என்னதுன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்ப என்ன நம்பர்? 6, 6, 6. இது இல்லாம, இந்த நம்பர் தரிக்காம நீங்க பஸ்ல ஏற முடியாது. ஏறி நீங்க டிக்கெட் எடுக்க வேண்டாம். இந்த நம்பரை கொண்டு இப்படி பஸ்ல காட்டினீங்கன்னா பஸ் டோர் திறக்கும். இல்லாட்டி டோர் திறக்காது. பேங்குக்குள்ள போய் காசு எடுக்கணும்னா, நீங்க இந்த கையில இருக்கிற சிப்பு கொண்டு இப்படி காட்டினாதான் எது திறக்கும்? பேங்க் திறக்கும். உங்களுக்கு அக்கவுண்ட்ல இந்த பைசா எடுக்கணும்னா இந்த சிப்பு காட்டணும். அப்ப எல்லா ஆதார் கார்டு ஒண்ணும் வேண்டாம். எது போதும்? இதுல உங்கள்ட்ட முழு விவரம் இருக்கும். இப்போ அல்லேலூயா. இந்த சிப் எதுக்கு தெரியுமா? நீங்க எங்க இருக்கிறீங்க? என்ன பேசுறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? முழுவதும் இந்த சிப், இந்த நம்பர். எதுக்கு இந்த நம்பர் கவர்மெண்ட் வைக்குது தெரியுமா? உங்களை கண்காணிக்கிறதுக்கு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியறதுக்கு. என்ன பேசுறீங்கன்னு தெரியறதுக்கு. பேசுறது மட்டுமல்ல, இது தெரியறது. யோசிக்கிறது. சொல்லுங்க. நீங்க மனசுல யோசிக்கிறது. அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த அரண்மனையில் இருக்கிற பெரிய ஒரு ராட்சச மிஷின் உண்டு. அதுல உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் அதில் இணைக்கப்படுவாங்க. நீங்க தகாத விதமாய், தவறுதலாய் அவன் ஆட்சிய யோசிச்சா போதும். நீங்க வெளியே சொல்லல, மற்றவங்கிட்ட சொல்லல, மனசுல யோசிச்சிய, அப்பவே அங்க போய் ரெக்கார்ட் ஆகும். உடனே அந்த ரெக்கார்ட் அவன் எடுப்பான். எடுத்துட்டு நேரா உங்க வீட்டுக்கு, பைபிள் அடுத்த வசனம் இருக்கு, போலீஸ் உங்க வீட்டுக்கு வரும். உங்க கதக தட்டும். திறப்பிய, என்னன்னு கேப்பிய. நீ இப்படி யோசிச்சிருக்க, நீங்க யோசிச்சது ரெக்கார்டா வெளியே வரும். அல்லேலூயா. ஆமென். பாஸ்டருக்கு இப்ப அந்த சிப்பு போட்டு ரெக்கார்ட் பண்ணி மேடையில இப்படி போட்டு இதுல பார்த்துட்டு நாங்க பிரசங்கம் பண்ணோம்னா, என்ன எப்படிதான் கேட்கிறீன்னு நாங்களும் பார்த்துருவோம். அல்லேலூயா. திட்டிட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆனா இப்ப அது முடியாது. அது எப்ப வரும்னா, இந்த ஆட்சியில வரும். எத்தனை? 6, 6. இப்ப ஆன்டி கிரைஸ்டோட கையில உலகம் வரும். நல்ல ஆளுகையா இருக்கும். முதல் 3 வருஷம் பெஸ்ட் ஆளுகையா இருக்கும். நல்லா பண்ணுவான். எல்லாருக்கும் அவன பிடிக்கும். அவங்க மற்ற மக்கள் நம்புறது போல அவன் நல்ல ஒரு கடவுளாவே இருப்பான். கடவுள் அவதாரமேவே இருப்பான். எல்லாரையும் சமாதானப்படுத்துவான். அன்னைக்கு யூதனை சமாதானப்படுத்துவான். அரபிகளை சமாதானப்படுத்துவான். உலக நாடுகளை சமாதானப்படுத்துவான். முதல் 3 வருஷம் ரொம்ப நல்லா. அல்லேலூயா. ஆனா அவன் வெளிய வர்றதற்கு, அவனை வெளிய கொண்டு வருவதற்கு, அவனை கொண்டு வர்றதற்கு 2வது முத்திரை உடைக்கப்படும். என்ன குதிரை? புரியுதா நான் சொல்றது? புரியுதா? அப்ப முதல் குதிரை என்னது? அந்த வெள்ள குதிரையின் மேல் வருகிறவன் யாரு? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆரம்பம் தான் சொன்னேன். அவன் ஆட்சியை சொன்னேன். முடிவு சொல்லல. முடிவு அர்மகதோன். இங்க படத்துல இருக்கும். ஏன்னா கீழே இருக்கும். என்ன என்ன எந்த இடத்துல முடியும்? அர்மகதோன் யுத்தத்தில் அந்தி கிறிஸ்துவுக்கு முடிவுண்டாகும். இந்த முடிவு ஒரு யுத்தமா இருக்கும். அவன அவன கொல்ல முடியாது ஆன்டி கிறிஸ்துவ. அவன் ஒரு கடவுள் அவதாரமா பிறக்கிறவன். அதாவது இந்த ஸ்திரீயின் சந்ததியை போல சர்ப்பத்தின் சந்ததியா பிறக்கிறவன். அவன கொல்ல முடியாது. அவன் அந்த அர்மகதோன் யுத்தத்தில், ஹல்லேலூயா, அந்த பைபிள் அந்த யுத்தத்தை பற்றி சொல்லி இருக்கோம். நான் உங்களுக்கு எல்லாம் கிளியரா தெரியல, அதனால அப்படி விட்டுறேன். இப்போ ஆன்டி கிரைஸ்ட் உலகத்துக்கு வரணும்னா எந்த குதிரை? சொல்லுங்க. 2வது முத்திரை உடைக்கும் போது என்ன குதிரை வருது? சொல்லுங்க. சிவப்பு குதிரை. அந்த சிவப்பு குதிரையின் மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் கையில என்ன இருக்கு? சொல்லுங்க. வாள் இருக்கு. என்ன இருக்கு? வாசிங்க. 2வது முத்திரையை உடைக்க கண்டேன். அதன் மேல் ஒருவன் வீற்றிருந்தான். அவனுக்கு பட்டயம், பெரிய பட்டயம், கொலை செய்யத்தக்கதாக அ எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கையில என்ன? இங்க வச்சிருக்கோம், இங்க வரைச்சிருக்கோம். சரியா தெரியாது. என்ன இருக்கு கையில? பட்டயம். ஒருத்தர என்ன செய்வான்? கொல்லுவான். அதுக்கு வேத பண்டிதர்கள் போட்டிருக்கிற பேரு யுத்தம். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. யுத்தம்.
அந்த யுத்தத்திற்கு தான் இன்னைக்கு நிறைய வேத பண்டிதர்கள் சொல்லுகிறது. இங்க படிங்க, 3ஆம் உலக மகா யுத்தம். என்ன யுத்தம்? சத்தமா, 3ஆம் உலக மகா யுத்தம். அப்ப இப்ப நமக்கு ஒரு கேள்வி, 3ஆம் உலக மகா யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. என்ன யுத்தம்? கிட்டத்தட்ட அந்த ஆரம்ப கண்டிஷன்ல இப்ப கொஞ்சம் சில வேளை இப்ப இருக்கிற யுத்தம் கொஞ்சம் அமைதியாயி, ஹல்லேலூயா, உக்ரைன் ரஷ்யா யுத்தம் அமைதியாய், அடுத்தது இஸ்ரேல் காசா யுத்தம் அமைதியாய், உலகில் சில நாட்களுக்கு அமைதி உண்டாகலாம். இந்த அமைதி நாட்களில் உலகில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும். என்ன உண்டாகும்? அந்த எழுப்புதலில் மதுரையிலும் ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. அந்த எழுப்புதலுக்கு மதுரையில் இந்த சபையை ஆண்டவர் பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இப்ப உலகில் என்ன வரப்போகிறது? மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவா நம்ம நெருக்கப்படுகிறோமோ அவ்வளவா நம்ம பலுகி பெருக போகிறோம். எவ்வளவு தடை சட்டங்கள் வருகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக சபை பெருக போகிறது. இனி வரும் நாட்களில் பெரிய பெரிய அற்புத அதிசயங்களால் கர்த்தர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. என்ன வரப்போகுது? எழுப்புதல். சத்தமா சொல்லுங்க. எழுப்புதல் வரப்போகுது. இப்போ ஆமென், ஒரு யுத்தம் வரும். யுத்தத்தை குறித்து யோபு ஞானப்பிரகாசம் ஐயா அவங்க ஒரு புஸ்தகம் அந்த காலத்துல எழுதினது 3ஆம் உலக மகா யுத்தம் அப்படின்னு அவர் பல புஸ்தகங்கள் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறாரு. அதுல அவர் எழுதி முடிக்கும் போது எழுதுறாரு, யுத்தம் 3ஆம் உலக மகா யுத்தம் என்று அறிவிக்கப்பட்டு தொடங்கினால் 1/2 மணி நேரத்துல யுத்தம் முடிச்சிருமா? எவ்வளவு நேரம் சொல்லுங்க? 12 மணிக்கு தொடங்கினா ராத்திரி 12:30க்கு எது முடிஞ்சிச்சு? யுத்தம் முடிஞ்சிச்சு. எப்படின்னா 1/2 மணி நேரத்துல உலகத்துல எந்த பகுதியும் வேகமா சென்று தாக்கக்கூடிய, இந்த ஒளிய முந்தக்கூடிய வேகத்துல சென்று தாக்கக்கூடிய, அணுகுண்ட சுமந்து தாக்கக்கூடிய மிசைல்கள், ஏவுகணைகள் இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். ஒளிய மிந்தக்கூடிய, வெளிச்சத்தை முந்தக்கூடிய வேகத்துல எது போகும் சொல்லுங்க? இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எங்கேயாவது ஒரு இடத்துல மின்னல் அடிச்சு கொஞ்சம் கழிஞ்சு என்ன சத்தம் வரும்? ஏன் லேட்டா இடி சத்தம் வருது? மின்னல் வெளிச்சம் உடனே வந்துச்சு. இடி சத்தம் அதே டைம்ல தான் இடி சத்தமும் உண்டாச்சு. இடி சத்தம் அந்த தூரத்தை கடந்து வர்றதுக்கு என்ன எடுக்குது சொல்லுங்க? நேரம் எடுக்குது. ஆனா எவ்வளவு வேகத்துல மின்னல் அடிக்குதோ அந்த மின்னல் வேகத்திற்கு போய் இன்னைக்கு பூமியில எந்த பகுதியும் தாக்குறதுக்கு என்ன வச்சிருக்கா சொல்லுங்க? யுத்தம் தொடங்கி 1/2 மணி நேரத்துல உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் காணாம போகும். பல தலைவர்கள் காணாம போவாங்க. உதாரணம், ஒரு அணுகுண்டு டெல்லியில விழுந்துன்னா டெல்லி முழுவதும் காணாம போகும். இப்ப டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் காணாம போவாங்க. ஒரு அணுகுண்டு சென்னையில விழுந்துன்னா சென்னைய காணோம். எத காணோம்? சென்னைய காணோம். சென்னையில் இருந்த தலைவர்களை காணோம். பாகிஸ்தான காணோம். ரஷ்யாவ காணோம். அப்படிப்பட்ட அணுகுண்டு. நம்ம நினைப்போம் சில நாடுகள் எது வச்சும் தடுக்க முடியாத அணுகுண்ட கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அமெரிக்காண்ட கையில இருக்கிற அணுகுண்டா உலகத்துல இல்ல இஸ்ரவேல் நாட்டு கையில இருக்கிற அணுகுண்டா உலகத்துல எந்த ஒரு ஆயுதம் வச்சும் தடுக்க முடியாது. அவன் போடணும்னு நினைச்சு இப்ப மதுரையில இது எந்த இடம் சொல்லுங்க? முல்லை நகர்ல இந்த தெருவுக்கு பேரு தெரியல சாமி. தெருவா? என்ன தெரு? முல்லை நகர் தெருவுனே வச்சிருக்கோம். இந்த ஸ்கூல்ல பாம்பு இஸ்ரேல் போடணும்னு நினைச்சான்னா கரெக்டா இஸ்ரேல் வந்து தொடுத்து விட்டா கரெக்டா இந்த கட்டடத்துக்கு மேலதான் வந்து விடும். அவ்வளவு டெக்னாலஜி யாரு வச்சிருக்கிறது? இஸ்ரேல் போடுற பாம்பா உலகத்துல எந்த நாடாலும் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க? அவ்வளவு டெக்னாலஜி அவன்கிட்ட இருக்கு. அப்படின்னா இந்த யுத்தத்தில் சொல்லுங்க, என்ன யுத்தம் தொடங்குச்சுன்னா யுத்தம் விளம்பரப்படுத்தப்பட்டா 1/2 மணி நேரத்துல தலைவர்களை காணோம், நாடை காணோம், ஊரை காணோம், பட்டணத்தை காணோம். இப்படி இருக்கும்போது உலகில் எங்கோ 10 கொம்புகள் 10 விரல்கள், நான் தானே விளக்கம் சொல்ல முடியல. 10 நாடுகள் இன்னைக்கு இருக்க சிலப்போ ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற ஏதோ 10 நாடுகள் எந்த யுத்தத்திலும் பங்கு பெறாம
தங்கள நாட்டுல எந்த பாம்பு விடாம, இந்தியா கூட இருக்கலாம். அப்படி 10 நாடுகள் தங்கள் நாட்டை பாதுகாப்பார்கள். இப்போ உலகம் முழுவதும் எத்தனை நாட்டுக்கு கீழ் வரும்? 10 நாடுகள். சொல்லுங்க. மற்ற நாடுகளில இந்தியாவுல இப்போ 100 கோடி மக்கள் இருக்காங்கன்னா, ஒரு 10 கோடியோ, 20 கோடி மக்கள் தான் மிஞ்சுவாங்க. மீதியெல்லாம் யுத்தத்துல செத்து போயிடுவாங்க. 3ஆம் உலக மகா யுத்தத்தில். உலகில் இருக்கிற மக்கள் தொகை பைபிள் இருக்கு. காற்பங்கு, 3ல் 1 பங்கு. அப்படி குறையத் தொடங்கும். அநேகர் மரித்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாளில யுத்தம் தொடங்கி சில நாளில நேற்றுக்கு சொன்னேனே, ஹல்லேலூயா. நேற்றுக்கு சொன்னேனே, அந்த அந்த நாள் மக்கள் மரித்து கொஞ்சம் மக்கள் வருவாங்க. இப்ப ஆன்டி கிறிஸ்ட் வரும்போது இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை அன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற ஆட்சிகள் அன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அன்னைக்கு இருக்க மாட்டாங்க. எல்லாம் சீக்கிரத்துல. இன்னைக்கு ராத்திரி இயேசு வந்தால், வெள்ளை குதிரை வந்தால், உடனே அடுத்த முத்திரை உடைக்கப்பட்டால், 3ஆம் உலக மகா யுத்தம் வந்தால், சீக்கிரத்தில் உலகத்தில் மாற்றங்கள் சம்பவிக்கும். கவனிக்கிறீங்களா? இப்ப முதல் குதிரை யாரு? 2வது குதிரை என்னது? 2வது குதிரையில 666 வருமா? ஓ! என்ன குதிரை? என்னது? யுத்தம். சொல்லுங்க. யுத்தம். சொல்லுங்க. இந்த யுத்தத்தினுடைய பின் விளைவு தான் என்ன குதிரை? அடுத்த குதிரை. உங்களுக்கு உங்க தப்பல்ல. ஏன்னா படம் தெரியல. அதனால நீங்க சொல்லல. என்ன குதிரை? சரி, கருப்பு குதிரையை பற்றி சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமும் குறையுது. சரி, என்ன குதிரை? கருப்பு குதிரை. எனக்கு இப்ப இவ்வளவும் சொல்லும்போது இந்த 4 சொல்லும்போது நேரம் போயிடும் போல இருக்கு. என்ன குதிரை? சொல்லுங்க. இந்த கருப்பு குதிரைன்னா என்னதுன்னா, அந்த குதிரை மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான். படிங்க. 3ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். அ, 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 அ. கண்டேன். அ. கையில் பிடித்திருந்தான். அ. ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும், எல்லாம் பைபிள் வசனம். ஒரு பணத்திற்கு 3 படி வாற்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று சொல்ல கேட்டேன். கவனிங்க. அப்ப முதல் குதிரை நான் சொல்றது கொஞ்சமாவது புரியுதா? முதல் குதிரை, 2வது குதிரை, 3வது குதிரை. அது மேல இருந்தவன் கையில, முதல்ல இருந்தவன் கையில வில்லு. 2வது கையில இருந்தவன் மேல, ஓ சூப்பர். 3வது கையில இருந்தவன் மேல, சொல்லுங்க. தராசு. எப்படி தராசு எப்படின்னு விளக்கம் பண்றேன்னு நெறைய நெறைய நேரம் விளக்கம் பண்ணி சொன்னாதான் புரியும். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதனால சீக்கிரம் சொல்றேன். அல்லேலூயா. நான் நெறைய இடத்துல இந்த பாடம் எடுக்க போவேன். ஆனா நல்லா கவனிக்கிற, சீக்கிரம் புரியிற கூட்டத்துல நீங்க பெஸ்ட். உங்கள நல்லதுன்னு சொன்னாலும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிட்டத்தட்ட எல்லாரும் கவனிங்க. அதனால நான் சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. என்ன குதிரை? சரி, உங்கள புகழ்ந்து சொன்னா எல்லாம் போயிடுச்சு. அப்ப திட்டிட்டே பேசணும் போல இருக்கு. என்ன குதிரை? கருப்பு குதிரை. குதிரைக்கு அடையாளம் சொல்றேன். அந்த யோபு ஞானப்பிரகாசம் ஐயா எழுதின புஸ்தகத்துல அதே கருத்த என்னுடைய சின்ன வயசுல எங்க அப்பா எங்க வீட்ல தினமணிங்கிற அன்னைக்கு ஒரு பேப்பர் இருந்துச்சு. என்ன மணி? அந்த பேப்பர் எங்க வீட்ல வருத்துவாரு. அந்த பேப்பர்ல நான் பைபிள் ஸ்கூல் படிக்கிற நாட்கள்ல லீவுக்கு வந்தபோது வீட்ல பேப்பர திறந்து பார்த்தா 2 பேஜ் முழுவதும் நடு பேஜ்ல நடு பக்கத்துல ஒண்ணு போட்டிருந்தாங்க. 3ஆம் உலக மகா யுத்தம் சம்பவித்தால் என்ன நடக்கும் என்கிறதுக்கு ஃபுல் பேஜ்ல போட்டிருந்தாங்க. நான் யோபு ஞானப்பிரகாஷ் ஐயா புஸ்தகத்துல எத்தனை மணி நேரத்துல யுத்தம் தீரும்? யுத்தம் எல்லாம் வானத்துல நடக்கும். ஏவுகணைகள் விழும், அணுகுண்டுகள் விழும். அதுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு. இப்போ நான் தினமணி பேப்பர்ல படிச்சபோது அதுல எழுதி இருந்தது. அல்லேலூயா. ஆமென். அந்த தினமணி பேப்பர் விளக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் கூட சொல்றேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து தேசத்துல 3 எரிமலைகள் வெடித்து சிதறிச்சு. எத்தனை? என்ன மலை? அதனுடைய புகை
இங்கிலாந்து தேசம் முழுவதையும் நிறைச்சிச்சு. எது? எரிமலைன்ற புகை. 3 நாள் இங்கிலாந்து தேசம் முழுவதும் இருளுல மூழ்கிச்சு. என்ன மலை? 3 நாள் பிளைன் லேண்ட் பண்ண முடியல. என்ன மலை? 3 நாள் ரோட்ல வாகனம் ஓட்ட முடியல. என்ன மலை? சாதாரண எரிமலை. அப்போ ஒருத்தர் ஆர்டிகிள் கருத்து எழுதினாரு. அணுகுண்டு வெடித்தால் அந்த அணுகுண்டு சாதாரண அணுகுண்டினுடைய பவர், அதனுடைய ரியாக்ஷன், அதனுடைய புகை போல இப்பொழுது இருக்கிறது என்று சொல்லி ஒருத்தர் எழுதினார். என்ன மெலிச்சிச்சு? அப்ப நான் இப்ப வாரேன், தினமணி பேப்பருக்கு வாரேன். அவன் எழுதினான். அந்த பேப்பர்ல ஒரு இடத்துல கருப்பா கட்டம் போட்டு எழுதினான், 3ஆம் உலகம் சம்பவித்தால் இந்த பூமி 3 வருஷம் இருளில் மூழ்கும். எதுல? இப்ப அவன் சொல்றான், சூரியன் மேல இருக்கும், ஆனால் சூரிய வெளிச்சம் பூமிக்கு வராது. சூரிய வெளிச்சம் தெரியும், ஒரு கருத்த கம்பளி போல தெரியும். எது? கருத்த பொட்டு பேப்பர்ல போட்டான். அடுத்து சொல்றான், ராத்திரி இருக்கும், வானத்துல சந்திரனை தெரியும், ஒரு சிவப்பு பொட்டு மாதிரி தெரியும், ஆனா வெளிச்சம் வராது. பூமி முழுவதும் எதுல முழுகும்? யார் எழுதினது? பைபிள்ல எழுதியிருக்கு. இந்த உபத்திரவ காலத்தில் 3ஆம் உலக மகா யுத்தம் வந்த பிறகு அந்த யுத்தத்தினுடைய பின் விளைவு அதுதான் ஆறாம் முத்திரை இங்க எழுதியிருக்கும். என்ன சம்பவிக்கும்னு பாருங்க. அந்த யுத்தத்தில் அந்த பாம்பு வெடித்தால் என்ன சம்பவிக்கும்? வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமா? உடைக்க கண்டு அதிர்ந்தது பாம்பு, அணுகுண்டுகள் விழுது, பூமி மிகவும் அதிர்ந்தது. கருப்பு கம்பளியை போல் கருத்தது. சந்திரன் அவ்வளவும் போதும். அந்த யுத்தத்தில் பாம்பு வெடித்தவுடன் அந்த புகை போய் தினமணி பேப்பரில் 3 வருஷத்துக்கு அந்த புகை போய் வானம் பூமி முழுவதும் மேலடுக்கு முழுவதும் நிறைச்சிருமா. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு 3ஆம் உலகமாய்த்தான் சம்பவிக்கலாம் வேணும்னா. அணுகுண்டு இன்னைக்கு வெடிக்கலாம், ஆனா வெடிக்கல, யுத்தம் வரல. ஏன் தெரியுமா? சபை பூமியில் இருக்கிறது. தீங்கு வராததற்கு முன் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படணும், சபை எடுக்கப்படணும். ஹல்லேலூயா. சபை பூமியில் இருக்கிறதுனாலதான் உங்க பிள்ளை ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்துச்சு. இல்ல உங்க மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாரு. ஏன்? எது பூமியில இருக்கு? சொல்லுங்க. சபை பூமியில் இருக்கிறதுனாலதான் அமைதியா இப்ப வந்து இந்த வேத பாடத்தை கேட்கிறோம். இல்லாட்டி இப்படி ஒரு அமைதி உலகத்துல இருக்காது. ஹல்லேலூயா. சபை எடுக்கப்பட்டவுடன் பூமி முழுவதும் இருளில் முழுகும். இருளில் முழுகும் போது பைபிள்ல வாசித்தோம், சூரியன் கருத்த கம்பளி, சந்திரன் ரத்தம் போல. ஆனா தினமணி பேப்பர் சொல்லுது, பொட்டா தெரியும் சூரியனை, சந்திரனை சிவப்பு பொட்டா தெரியும். அப்படியே சம்பவிக்கும். இப்ப பாருங்க, 3ஆம் உலக மகா யுத்தம் சம்பவித்தால் தினமணி பேப்பர்ல நான் வாசித்தது, சில வருஷத்துக்கு மழை பெய்யாது. என்ன பெய்யாது? மழை பெய்யணும்னா நீர் என்ன செய்யணும்? ஆவியாகணும். நீர் ஆவியாகணும்னா என்ன வெளிச்சம் வேணும்? இப்ப என்ன வெளிச்சம் இல்ல. அவ்வளவுதான். இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் மழை பெஞ்சு இல்லையா? இயேசுவின் வருகை என்னைக்கு சம்பவித்தா? அதுதான் கடைசி மழை. பின்ன பெய்யும் மழை. என்ன மழை பெய்யும்னு நான் பைபிள் எழுதியிருக்கேன், உங்களுக்கு சொல்றேன். ரத்த மழை பெய்யும். என்ன மழை? அது பைபிள்ல இருக்கு. ஹல்லேலூயா. இனி சம்பவிப்பவை. அடுத்து கவனிச்சுக்கோங்க. இப்போ ஆமென். இப்போ நம்ம இந்த வெளியே நிக்கிற தாவரங்கள் பச்சையா நிக்கிறதுக்கு என்ன ஒளி வேணும்? ஒரு மரத்தை பிடித்துட்டு வந்து இந்த கட்டடத்துக்குள்ள நட்டா வளருமா? ஏன் வளராது? பச்சையம் வேணும், டார்ச் வேணும். அப்படின்னா என்ன வேணும்? சூரிய ஒளி, சூரிய ஒளி. இப்ப சூரிய ஒளி இல்ல. பூமியில சூரிய ஒளி. எல்லா மரங்களும் பற்றும், எல்லா செடிகளும் பற்றும். இப்ப மனுஷனுக்கு என்ன வேணும்? சாப்பாடு. இப்பதான் ஆன்டி கிரைஸ்ட் வந்து இவன் வந்து மாளிகைக்கு வந்த உடனே எங்கெல்லாம் அரிசி இருக்கோ எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வருவான். நம்ம ஊர்ல, அந்த ஊர்ல கோதுமையும் வார்கோதுமையும் சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல 2 டைப் அரிசி ரேஷன் கடையில கிடைக்கும். என்னது? புழுங்கி அரிசியும் பச்சை அரிசியும். அங்க கோதுமையும் வார்கோதுமை. இப்ப உங்களுக்கு ₹1 1 கிலோ என்ன கிடைக்கும்? நல்ல அரிசி. இனி ₹1 கூட கொடுத்தா எத்தனை கிலோ பச்சை அரிசி? 3 கிலோவா 4 கிலோவா? வாசிங்க. எத்தனை கிலோன்னு பாருங்க. ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமையும் அப்ப மொத்தம் எத்தனை படி? சத்தமா சொல்லுங்க. நேற்றுக்கு உங்களுக்கு சொன்னேன், ஒரு வீட்டுல மாப்பிள்ளை எத்தனை?
1. மனைவி எத்தனை? 7க்கு 2 பிள்ளைகள் வச்சு பாருங்க. ஒரு 14 பிள்ளையும் 7 வீட்டம்மாவும் ஒரு அப்பாவும். ஹல்லேலூயா. கண்டிஷன் பாருங்க. எத்தனை கிலோ அரிசி? எத்தனை கிலோ சொல்லுங்க. பைபிள்ல நேற்றைக்கு சொன்ன உலகம் உண்டானது முதல் இதுவரை, நேற்றைக்கு காசாவுல எனக்கு ரொம்ப வேதனையா இருந்து. யாருனாலும் மனுஷன், யாருனாலும் குழந்தை. அங்க இருக்கிற மேக்சிமம் குழந்தைக்கு என்ன இல்ல? சாப்பாடு இல்ல. சாப்பாடு வருகிற வாசல், அந்த ஊருக்கு வருகிற வாசல அடைச்சிட்டாங்க. உணவு இல்ல. குடிக்கிறதுக்கு என்ன இல்ல? தண்ணி இல்ல. படுக்கிறதுக்கு என்ன இல்ல? வீடு இல்ல. மாத்தி உடுத்துறதுக்கு என்ன இல்ல? வஸ்திரம் இல்ல. குழந்தைகள் திங்கிறதுக்கு இல்லாம குண்டு குண்டா தடியா வசதியா இருந்த பிள்ளைகள், அம்மா மட்டும் தான் இருக்கு. அப்பமார காணோம். ஆம்பளைகள் எல்லாம் கொன்னுட்டாங்க. ஹல்லேலூயா ஒழிச்சிருக்காங்க. தலைமறைவுல எங்கேயோ போயிட்டாங்க. இந்த அம்மாவும் பிள்ளையும் அந்த பிஞ்சு குழந்தைய வச்சுட்டு, நீங்க பாத்தீங்களா நியூஸ்ல? அந்த கையும் காலெல்லாம் குச்சி மாதிரி இருக்கு. குச்சி ஒரு பென்சில் மாதிரி இருக்கு. அந்த தலை மட்டும் பெருசா இருக்கு. கண்ணு திறக்க முடியல. ட்ரிப் இறங்குது. ட்ரிப் உள்ள போக முடியல. ரத்தம் இல்ல. அப்படி கையிலேயே பிஞ்சு குழந்தைகள் செத்து போயிட்டு இருக்கு. இது இப்ப சம்பவிக்குது. ஆண்டவர் சொன்னாரு, உலகம் உண்டானது முதல் சம்பவித்திராதது இயேசுவின் வருகைக்கு பிறகு சம்பவிக்கும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சூரிய வெளிச்சம் இல்ல. அரிசி எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்தாங்க. ஒரு ரூபாவுக்கு எத்தனை கிலோ? 1 கிலோ. இனி ₹1 கூட கொடுத்தா எத்தனை கிலோ? 3 கிலோ. மொத்தம் எத்தனை கிலோ கிடைக்கும்? 4. இப்போ உங்கள்ட்ட காசு இருக்கும். காசுக்கு விலை இல்ல. காசு ₹1,00,000 இருந்தாலும் அதுக்கு விலை இல்ல. ₹1 தான் அரிசி. ஆன்டி கிரைஸ்ட் சொல்றான். இனி மழை பெஞ்சு அரிசி வந்து மக்களுக்கு செழிப்பு வருகிறது வர, இப்போ ஒருத்தனுக்கு 4 கிலோ அரிசி 5 கிலோவா கொடுத்தா இந்த நம்பர் காட்டி கொடுக்குமா? 6 6 ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு, எல்லாம் எலக்ட்ரானிக் மயம். எதுவுமே ஏமாத்த முடியாது. எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். அல்லேலூயா. எண்ணெய் கடையில விக்காது. எது விக்காது? திராட்சை ரசம் கடையில என்ன செய்யாது? விக்காது. அப்படி விட்டு அதுக்கு நிறைய விளக்கம் உண்டு. இப்படி இருக்கும்போது 4வது முத்திரை உடைக்கப்படுது. வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் 4வது முத்திரையை உடைக்க கண்டேன். வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். பார்த்தபோது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை கண்டேன். என்ன பேரு? முதல்ல இருந்தவன் கையில வில்லு, 2வது இருந்தவன் கையில, 3வது இருந்தவன் கையில, 4வது இருக்கிறவன் கையில மரணம். சொல்லுங்க. எப்படி மரணம் பின் செல்லுதுன்னு பாருங்க. 4 வழி. 1 பின் சென்றது. 1 என்னது? பட்டயம். 2 பஞ்சம். 3 சாவு. 4 மிருகங்களால் பூமியின் காற்பங்கு ஜனம். எத்தனை? சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற 1000 கோடியில 250 கோடி ஜனம் இந்த மஞ்ச நிறமுள்ள இந்த குதிரை வந்த உடனே மரித்து போவார்கள். எப்படி? யுத்தத்தினுடைய பின் விளைவு. யுத்தத்துல நல்லொரு கூட்டம் சாகும். அந்த யுத்தத்தினுடைய பின் விளைவு தான் அல்லேலூயா பட்டயம். சொல்லுங்க. அதான் யுத்தம். அடுத்தது பஞ்சம். 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 என்னது? பஞ்சம். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. யுத்தம் வந்தனால என்ன வந்துரும்? பஞ்சம் வந்து இனி பயங்கர ஒரு பஞ்சம். ரஷ்யாவுல யுத்தம். எங்க யுத்தம்? உக்ரைன். பிளஸ் எங்க? காசா, இஸ்ரேல். யுத்தத்தினுடைய பின்விளைவு சீக்கிரத்துல வரப்போகுது. என்ன வரப்போகுது? சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாம விலை கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாது. எது ஏறுது? வாரத்துக்கு வாரம். உடனே அரிசி ₹500 விக்க மாட்டான். இப்போ 40ல இருந்து 50, 50ல இருந்து 60, 60ல இருந்து 70, 70ல இருந்து 80. உங்களுக்கு தெரியாம கொஞ்சம் 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 கொஞ்சமா விலை ஏறி 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 கொஞ்ச நாள் வரப்போகுது பாருங்க. 1 கிலோ அரிசி ₹500 கிடைக்காது. எத்தனை ரூபாய்க்கு? கொஞ்ச நாள் கழிச்சு ₹1,00,000 இருக்கு. ஆனா என்ன கிடைக்காது? அரிசி கிடைக்குது. பஞ்சம். சொல்லுங்க. பஞ்சம். அடுத்தது சாவு. சாவு. சொல்லுங்க. சாவு. சாவுன்னா என்னதுன்னா, உங்க பைபிள்ல சாவுன்னு இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல, மலையாள பைபிள்ல கொள்ளை நோய். என்ன நோய்? அப்ப யுத்தத்தினுடைய பின் விளைவு என்ன நோய்? அப்பதான் செத்து 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 படுத்திருப்பான். எல்லா வீட்லயும் மரணமா இருக்கும். அடக்கம் பண்றதுக்கு ஆள் இருக்கு. அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவேன். நேரம் இல்ல. அடுத்தது பூமியின்
காட்டும். நேற்றைக்கு நான் முடிக்கும்போது முடிச்சேன். நீங்க இயேசுவின் வருகையில கைவிடப்பட்டு சர்ச்சுக்கு வந்தா ஆண்டவர் யாரா வருவார்? குட்டியை பறிகொடுத்த, அப்படி நிறுத்தினேன். குட்டியை பறிகொடுத்த கரடி. கவனிச்சுக்குவோம். அல்லேலூயா. காட்டுல மிருகங்களில ஒரு மாடு தனது கண்டு போட்ட குட்டி 2 நாளில செத்து போச்சுன்னா அடங்காது, அட்டூழியம் பண்ணும். எது? மாடு, மாடு, பசு மாடு. ஆனா மற்ற மிருகங்கள் எல்லாம் குட்டி செத்து போனா கொஞ்சம் அட்டகாசம் பண்ணிட்டு அடங்கிடும். ஆனா குட்டி செத்து போச்சுன்னா அடங்காம அட்டூழியம் பண்ற ஒரு மிருகம் எது? கரடி. பைபிள்ல நிறைய இடத்துல எழுதி இருக்கு. குட்டியை பறிகொடுத்த கரடி, குட்டியை பறிகொடுத்த கரடி. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையில் ஒரு மனுஷன் கைவிடப்பட்டு நீங்க மறுபடி சர்ச்சுக்கு வந்து, ஆண்டவரே நான் தெரியாம போயிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சர்ச்சுக்கு வந்தா ஆண்டவர் எப்படி வருவார்? நேற்றுக்கு சொன்னேன், குட்டியை பறிகொடுத்த வந்தவன் ஈரக்குலைய கிழித்து சிங்கம் பட்சிக்கிறது போல உங்களை காட்டு மிருகங்கள் வந்து உங்களை பீறி போடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எப்படி வரும்னு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. மதுரை சூப்பர் ஊரு. என்ன ஊரு? மதுரை. தமிழ்நாட்டுல உள்ள மிகப்பெரிய பட்டணங்களில் ஒண்ணு மதுரை. மதுரைக்கு ஒரு பேரு இப்ப மாமான்னு போட்டிருப்பாங்க. என்னது? மாமான்னா என்னது? மதுரை மாநகராட்சி. சரிதானே? மதுரை. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க பக்கத்துல மலைத்தொடர் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலைக்கு மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஊர சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற மலை குமுளி. சரிதானே? குமுளி மலை தானே? அதுக்கு பக்கத்துல அடுத்த மலை சொல்லுங்க. குற்றால மலை. சொல்லுங்க. என்ன தொடர்ச்சி? சொல்லுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில அல்லேலூயா ஒரு மிருகம் மட்டும் குட்டி போட்டு பெருகுதாம். என்ன மிருகம்? பேப்பர்ல போட்டிருந்தான். என்ன மிருகம்? கரடி. என்ன செய்யுது? குட்டி போட்டு என்ன செய்யுது? பெருகிட்டு இருக்கு. குட்டி போட்டு பெருகிட்டு இருக்கு. என்ன மிருகம்? சொல்லுங்க. எந்த தொடர்ச்சி மலை? மேற்கு தொடர்ச்சி மலையில பெருகிற மிருகம் எது? கரடி. ஹல்லேலூயா. இப்போ இயேசுவின் வருகை வந்துச்சு. இந்த 3ஆம் உலகம் வந்துச்சு. யுத்தம் வந்துச்சு. பாம்பு வெடிச்சுச்சு. பூமி முழுவதும் என்ன ஆச்சு? சொல்லுங்க. இருளாச்சு. மரம், செடி, கொடியெல்லாம் என்ன செய்துச்சு? இப்ப கரடிகளுக்கு இருட்டுல என்ன செய்ய முடியல? வேட்டையாட முடியல. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இந்த கரடிகள் இப்ப என்ன பண்ணுது தெரியுமா? ஆமென். மலையின் உச்சியில ஏறி பார்த்தா கரடிக்கு தான் இருட்டு. ஆனா இங்க சோலார் லைட்டு, ஜெனரேட்டரு இல்ல காத்தலை ஏதோ கரண்ட் வச்சு மதுரையில மட்டும் என்ன தெரியுது? வெளிச்சம் தெரியுது. சொல்லுங்க. உடனே கூட்டமா கரடிகள் வசிச்சு அவனுக்கு ஆகாரம் இல்லாம நேர எங்க பார்த்து வாரான்? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு கரடிய பார்த்து ஒரு பாட்டு பாடி ஒரு மியூசிக்க வாசிச்சா கரடி நின்றும். என்ன செய்யும்? நின்றும். அதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். மேட்டுப்பாளையம் எது? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊட்டிக்கு போற வழியில அடிவாரத்துல ஒரு ஹல்லேலூயா மலையில ஒரு கிராமம். எங்க? சொல்லுங்க. மலை கிராமத்துல ஒரு கல்யாணம். முந்தின நாள் கல்யாணத்துக்கு இந்த மியூசிக் வாசிக்கிறதுக்கு இந்த இருக்குல்ல மிருதங்கம் தெரியும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? பேண்டுங்கிறத விட இந்த இந்துக்கள் கல்யாணத்துல வாசிப்பாங்க இல்லையா? நாதசுரம். அந்த டீம் மலையில கவனிங்க. மலையில வாசிச்சுட்டு ராத்திரி தான பக்கம் தான் அந்த கீழ அடிவாரத்துல வீடு. வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு காலையில கல்யாணத்துக்கு வந்துறோம்னா நைட்டு வாசிச்சுட்டு எல்லா மிருதங்கத்தையும் தூக்கிட்டு எங்க வந்தாங்க? அடிவாரத்துக்கு வர்ற வழியில கொஞ்ச தூரம் வந்த உடனே நடுக்காட்டுல கரடிகள் கூட்டமா வந்துட்டு நல்ல நிலா வெளிச்சம். யாரு வந்தது? எங்க மேட்டுப்பாளையம். இன்னும் பயந்துட்டானுங்க. யாரு? மிருதங்கம் வாசிக்கிறது இவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கரடி சீறிட்டு வருது. ஒருத்தன் பயத்துல அந்த கையில இருந்த பீப்பி எடுத்து பீன்னு ஊதுறான். வந்த கரடி அப்படி நின்னுச்சு. அப்ப இவனுக்கு தெரிஞ்சுச்சு நம்ம ஊதிட்டே இருந்தா எது வராது?
இவன் ஊதத் தொடங்கினான். உயிர் பயத்துல என்ன செய்தான்? ஊதத் தொடங்கினான். அவன் நின்னோன அடுத்தவன சீறுது கரடி. உடனே அடுத்தவனும் ஊதுனான். 2 பேரும் ஊதுன உடனே இந்த இந்த தபேலா இந்த அடிப்பான் இல்லையா? தவல் எடுத்துட்டு அவன் அடிக்கத் தொடங்கினான். அடிச்ச உடனே கரடி டான்ஸ் ஆடத் தொடங்குச்சு. ஒருத்தன் சிங்குன்னு அடிச்சா எட்டி பார்க்கும். மறுபடியும் நிறுத்தினா சீறிட்டு வரும். அடிச்சா டான்ஸ் ஆடும். இவனுக்கு நிறுத்தி எப்படா கரடி விடிஞ்சா கரடி அங்க நிக்காது, ஓடிடும். இவன் என்ன செய்றான்னா, நிறுத்தி வீட்டுக்கு போலான்னு பார்த்தா கரடி சீறிட்டு இருக்கு, விடுற மாதிரி இல்ல. அடிச்சா டான்ஸ் ஆடுது. அப்ப நைட்டு முழுவதும் தபேலாவும் பிபியும் தூக்கம் எல்லாம் போட்டு ஆடி பின்னி எடுக்கிறான். கரடி டான்ஸ் ஆடுது. இவங்க பயங்கரமா வாசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இங்க கல்யாண வீடு, கீழ ஊரு. கல்யாண வீட்லயும் மியூசிக் கேட்கலாம், வீட்டிலையும் மியூசிக் கேட்கலாம், ஊர்லயும். இவங்க என்ன நினைச்சா எங்கோ கேக்குதுன்னு அவங்களும் கவனிக்கல. இவங்க பயங்கர மிருதங்கம் விடியறது வரை வாசிச்சான். அல்லேலூயா. விடிஞ்சிச்சு, கரடி போயிச்சு. இவங்க வீட்ல போய் ரெடி பண்ணி வர்றதுக்கு முடியாது, நேரம் ஆயிட்டு. விடிஞ்சிச்சு இல்லையா? விடிஞ்ச உடனே கல்யாணம். நேரா அதே வஸ்திரத்துல, அதே மிருதகத்தோட, அதே நின்ன நிலையில எங்க வந்தாங்க? அப்ப எல்லாம் கேட்டாங்க, பாவதரு ராத்திரி காட்டுல மியூசிக் கேட்டுச்சே, என்ன நடந்துச்சு? அவங்க சொன்னாங்க, கரடிக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னாங்களா. ஹல்லேலூயா. இப்போ காட்டுல கரடி மியூசிக் கேட்டா என்ன செய்யுது? அன்னைக்கு டான்ஸ் ஆடாது. ஏன்னா அவன் தின்னு 1 மாசம் ஆச்சு, சாப்பாடு அடிச்சு. இப்போ சீறிட்டு எங்க வாரான்? பைபிள் எழுதியிருக்க மாதிரியே வாரான். அன்னைக்கு கரடி எல்லாம் வருது. ஆண்டவர் கரடியா வருவார்னு பைபிள் எழுதியிருக்கு. வாரான், கரடி வருது. வரும்போது ஆமென். மதுரைக்கு வந்த உடனே ஊர்க்காரன் எல்லாம் பார்த்துட்டான். கரடி வருது, கரடி வருது, கரடி வருதுன்னு சொல்லி கூட்டமா கரடி வருதுன்னு எல்லாம் வீடுக்குள்ள போய் ஒளிச்சிட்டான். எங்க போயிட்டான்? கேட் எல்லாம் பூட்டிட்டான். இப்ப கரடி நேர வந்தா, நேர எந்த நகர்? முல்லை நகருக்கு வந்துச்சு. வந்தா இங்க 4 லைட் கட்டி இங்க ஒரு பிரசங்கம் நடக்குது. உபத்திரவ கால எழுப்புதல் கூட்டம். என்ன கூட்டம்? உபத்திரவ கால, மகா உபத்திரவ கால நற்செய்தி பெருவிழா. ஹல்லேலூயா. இங்க நம்ம ஆட்கள் எல்லாம் வந்து, ஐயோ கைவிடப்பட்டோமே, இனி தப்புறதுக்கு வழி உண்டான்னு என்ன கேட்க வந்தோம்? பிரசங்கம். இப்ப இந்த கரடிகள் எல்லாம் எங்க வந்து உட்கார்ந்திருக்கு? நான் சொல்றதுக்கு நிறைய வசனம் இருக்கு. எங்க உட்கார்ந்திருக்கு? வெளிய இருக்கு. கரடிக்கு தெரியும், எப்படி நடத்தினாலும் 9 மணிக்கு மேல போகாது. இப்ப உள்ள வந்தா வெளிய வரமாட்டான். எல்லாரும் வீடு அடைச்சிட்டான். இந்த கரடி சந்து பொந்தா என்ன செய்யும்? பதிவு இருக்கும். அப்பதான் இங்க கூட்டம் முடிச்சிட்டு சோத்திரம் பண்ணிட்டு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வெளிய போறோம். ஒரு கரடி வந்து ஓடிச்சுனா கடிச்சு கொதறி லிவரை தின்னுச்சு. அடுத்த ஆளு சரி அவன் செத்தான் போ, நமக்காவது வீட்டுக்கு போகணும். அங்கிட்டு போன அடுத்த சந்துல ஒரு கரடி இருக்கு. பிடிச்சு பிளந்துச்சு தின்னுச்சு. அடுத்த சந்துல ஒரு கரடி. பைபிள் சொல்லுது, குட்டியை பறிகொடுத்த கரடியை போல காட்டு மிருகங்கள் உங்களை வேட்டையாடும். இந்த 4ஆம் முத்திரை உடைக்கும் போது காட்டு மிருகங்கள் என்ன மிருகம் இருக்கு இல்லையா பைபிள்ல? ஹல்லேலூயா. இப்போ இப்படி மனுஷனில் 1/4 பங்கு சத்தமா சொல்லுங்க. இப்படி இவ்வளவு சம்பவிச்ச உலகத்தின் நல்லொரு கூட்டம் மக்கள் உன்னோட அந்த பகுதிக்கு வரேன். இது சம்பவிக்கிறவைகள் யாரு கையில இருக்கு? சிங்காசனத்துல உட்கார்ந்த யாருடைய கையில்? எத்தனை என்ன எது இருக்கு சொல்லுங்க. அந்த புஸ்தக சுருளை உடைக்கிறது யாரு? அந்த புஸ்தக சுருளில என்னென்ன இருக்கிறது? முத்திரைகள், எக்காலங்கள், கோபகலசங்கள் மற்ற இதெல்லாம் அந்த புஸ்தக சுருளுக்குள்ள எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தக சுருளை உடைக்கும் போது முதல் முத்திரை என்ன குதிரை? யாரு வருவா? 2வது முத்திரை என்ன குதிரை? என்ன யுத்தம்? ஒரு மகா யுத்தம். 3வது குதிரை கையில என்ன வச்சிருக்கான்? தராசு. என்ன வரும்? மகா பஞ்சம். அடுத்த குதிரை மங்கின நரமுடி. எத்தனை விதத்தில் மரணம்? 4. 1 பட்டயம், 2 பஞ்சம், 3 கொள்ளை நோய், 4 துஷ்ட மிருகங்கள். இவ்வளவும் சம்பவித்து நல்லொரு கூட்டம் மக்கள் மரித்த உடனே அடுத்தது 5, 6 5வது முத்திரைக்கு வாரேன். இப்ப ஆன்டி கிரைஸ்ட் எழும்புவான். யாரு வருவா? சத்தமா சொல்லுங்க. ஆன்டி கிரைஸ்ட் என்ன செய்வான்னா, இப்ப கூட்ட உலகம் எல்லாம் அவன் கண்ட்ரோல்ல வந்தாச்சு. நல்ல நல்ல பெரிய பெரிய தலைவர்கள், பட்டணங்கள், அவங்க ராணுவ கட்டமைப்பு எல்லாம் அழிஞ்சிரும். அழிஞ்ச பிறகு முழு உலகம் யார் கையில?
ஜஸ்ட் ஒரு 3ஆம் உலக மகாயுத்தம் சம்பவித்தா இன்னைக்குள்ள உலக நிலை, ஆட்சி, அரசியல் எல்லாம் தலைகீழா மாறும். முழு உலகமும் ஒருத்தன் கீழ வரும். அவன் தான் யாரு? சொல்லுங்க. அவன் கையில வந்த உடனே, அவன் முழு உலகத்தையும் தனது கண்ட்ரோல்ல கொண்டு வருவதற்கு முதல்ல செய்றது, எந்த மதமும் உலகத்துல இருக்கக்கூடாது. எது இருக்கக்கூடாது? அந்தந்த மத விசுவாசிகள அழிக்கிறதுக்கு பிளான் போடுவான். மற்ற மத மக்கள் எல்லாத்தையும் ஏத்துக்குவாவ. என்ன செய்வாவ? சொல்லுங்க. இப்ப இப்ப நம்ம கிறிஸ்தவர்களே இந்த ஆவிக்குரியவங்க அல்லாதவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வாங்க? சம்மதிப்பாவ. ஆனா இன்னைக்கு எது வந்தாலும் சம்மதிக்காத ஒரு கூட்டம் யாரு? இந்த ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள்ல கொஞ்சம் பேரு ஆண்டவரோட வருகையில கைவிடப்பட்டவங்க, கவனிச்சுக்கங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கள ஆன்டி கிரைஸ்ட் வந்து தன்னை வணங்கும்படி நிர்பந்தப்படுத்துவான். யாரு? சொல்லுங்க. அப்போ அவனை எதிர்த்து நாங்க வணங்க மாட்டோம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் அந்த இடத்துல கொஞ்சம் பேர் ஜெயிப்பாங்க. ஆனாலும் முடியாது. இந்த நேரத்துல இரத்த சாட்சிகள் மரிப்பாங்க. யாரு? ஒரே ஒரு வழி. என்ன சாட்சி? அது கொடூர சித்திரவதைப்படுத்தி தான் கொல்லுவான். இயேசுவ யாருமே அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நம்பக்கூடாது. அவனே இயேசுவுக்கு எதிரானவன். யாரு? ஒரு பைபிள் அன்னைக்கு இருக்கக்கூடாது. வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம் வரும். இயேசுவ பிரசங்கிக்க கூடாது. இயேசு தெய்வம்னு சொல்லக்கூடாது. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க கூடாது. இயேசுவின் நாமத்தை நினைச்சா கூட தண்டனை கொடுத்துருவான். ஹல்லேலூயா. அதுக்கு தான் என்னது 600 தந்திரமா கொண்டுருவான். அப்போ கொஞ்சம் பேரு என்ன சாட்சியா மரிப்பாங்க? அவங்க பரலோகத்தில் ஒரு பலிபீடத்திற்கு கீழ் அந்த ஆத்துமா இளைப்பாறுகிறது 5ஆம் முத்திரையில வெளிப்படும். 6ஆம் முத்திரையில பௌதீக மாறுதல் உண்டாகும். 7ஆம் முத்திரை உடைச்ச உடனே 7 எக்காலங்கள் ஊதப்படும். எத்தனாவது முத்திரை? கவனிக்கிறீங்களா? அப்ப இப்ப நான் 7 முத்திரைகள்ல பயங்கர சம்பவம் உண்டாகும். இங்க இருக்கு. இப்ப நான் 7 முத்திரையில உள்ள போயிட்டேன்னா, நான் வெளிய வர்றதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். எத்தனை முத்திரை? சொல்லுங்க. 7 எக்காலம். சொல்லுங்க. 7 எக்காலம். இப்ப அதனால இது எதுவுமே நான் சொல்லி தரல. சொன்னேன்னா, இந்த சாப்டர நிறைவு செய்ய முடியாது. இனி ஒரு வாய்ப்பு நமக்கு இல்ல. அதனால அப்படியே விட்டுறேன். நீங்க பைபிள படிச்சுக்கங்க. முதல் எக்காலம் ஊதும்போது கல்மழை, ரத்தம், தீ. 2வது ஒரு எரிகோள மலை. இன்னைக்கு எல்லாம் சாஸ்திரம் கண்டுபிடிச்சிருக்கு. 3 ஒரு வால் நட்சத்திரம் விழும். 4 சூரிய சந்திர நட்சத்திரனில் 3ல் ஒரு பங்கு கருத்து போகும். 4 ஒரு குதிரவாதம், ஒரு வெட்டுக்கிளிவாதம் வரும். அடுத்து ஒரு குதிரவாதம் வரும். அடுத்து தேவாலயத்தினுடைய வாசல் திறக்கும். இப்படி எத்தனை? 7. இவ்வளவு ஒற்ற வார்த்தையில சொல்லி விட்டுறான். விளக்கத்துக்குள்ள போகல. இப்ப எது முடிஞ்சிச்சு? எக்காலம். இது சம்பவித்த உடனே முதல் 3 வருஷம் முடிஞ்சிரும். இப்ப யூதர்களும் அந்தி கிறிஸ்துவும் ஒன்றா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பகை வரும். அப்பதான் என்ன ஸ்திரீ? சூரியனை அணிந்த ஸ்திரீ இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேலில் இந்த குழந்தை என்கிறது ஆ, ஜெயம் பெற்ற 1,44,000 பேர் இவங்களுக்கு தெரிந்தெடுக்கப்படுவாங்க. இவங்க சியோன் மலையில் நின்று இயேசு கிறிஸ்து பகிரங்கமா வரும்போது அவரோடு கூட 1000 வருஷ அரசாட்சிக்கு வருவாங்க. இந்த 1,44,000 பேர் யூதர்களில் இந்த ஸ்திரீ பெற்ற அல்லது ஸ்திரீ யூதரிலிருந்து மீட்கப்படுகிற அவங்களால அந்தி கிறிஸ்துவால் அவங்களை கொல்லவோ உபத்திரவிக்கவோ தொடவோ முடியாது. எத்தனை பேர்? 1,00,000 சொல்லுங்க. 40. இந்த ஸ்திரீ, இந்த சம்பவம் அப்படி 2 சாட்சிகள் வருவாங்க. சாத்தான் யூத ஸ்திரீய யூதர்களை துரத்துறதுக்கு முயற்சி பண்ணுவான். இதெல்லாம் இந்த பூமியில சம்பவிக்கும். இது போக இப்படி நடந்துட்டு இருக்கும்போது கடைசியா இந்த உபத்திரவ காலத்தினுடைய முடிவு வரும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? என்ன காலம்? சொல்லுங்க. இப்ப முடிய போகுது. முடிவுக்கு முன்னாடி எத்தனை கலசம் தெரியுதா எல்லாருக்கும்? எத்தனை கலசம்? 7 கலசம். எங்கேருந்து பாப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் படிங்க. 15:1. 15 வேண்டாம், நேரம் இல்ல. ஒரு சின்ன அதிகாரம். அந்த கலசம் ஊதுறதுக்கு தூதர்கள் ஆயத்தமாவாங்க 15 அதிகாரத்துல. 16:1 படிங்க. வெளிப்படுத்தல் 16:1. அ, அ. பெரும் சத்தம். அ. தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல். சரி, கவனிங்க. இப்போ நான் ஒரு வசனமா சொல்லி
சம்பவமா சொன்னா நேரம் ரொம்ப ஆகும். நமக்கு குறிப்பிட்ட நேரத்துல முடிக்க முடியாது. அதனால நான் ஒண்ணொண்ணா சொல்றேன். நீங்க கவனிச்சுங்க. முதல்ல அந்த எங்க ஊத்துவாங்கங்கிறது சொல்றேன். முதல் கலசத்த பூமியில் எங்க? சொல்லுங்க. பூமியில். 2வது கலசம் எத்தனாம் வசனம்? ஒரு ஆள் பைபிள் மட்டும் திறந்து அந்த எத்தனாம் வசனம்? 3ஆம் வசனம். 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்தில் ஊற்றினான். எங்க? இப்ப முதல்ல ஊத்துனது எங்க? இப்ப நம்ம எங்க குடியிருக்கிறோம்? பூமியில. இப்ப முதல் கலசம் உங்களுக்கு ஞாபகம் இது ஒண்ணு 7யும் தரவு பண்ணுவோம். உங்க மனசுல இவ்வளவாவது மெமரி ஆகட்டும். முதல் கலசம் சத்தமா சொல்லுங்க. இப்ப நம்ம குடியிருக்கிறது எங்க? ஈசி பூமி. பூமிக்கு ஒட்டி கிடக்கிறது எது? சமுத்திரம். 2ஆம் கலசத்தை எங்க? கடலில், சமுத்திரத்தில். 3ஆம் கலசத்த எத்தனாம் வசனம்? படிங்க 3ஆம் கலசத்தை. ஆ. ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் சொல்லுங்க. இந்த மதுரையில ஓடுற ஆறுக்கு பேரு? அப்ப எந்த நீரூற்று? எது? வைகை நீர் ஆறு உற்பத்தி ஆகி வருகிறது எங்க? எங்க? முல்லை பெரியார். சரிதானே? முல்லை பெரியார் வந்து இனி ஒரு டேம் வருமே. என்ன டேம்? வைகை. வைகை டேம்ல இருந்து ஆறா வர்றது என்ன ஆறு? சொல்லுங்க. அப்ப அப்படி வச்சிருங்க. 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை எங்க விட்டான்? யார விட்டுருங்க. மதுரையில எந்த ஆத்துல விட்டான்? பிளஸ் குளம், ஏரி, கிணறு இங்க எல்லாம் விட்டான். இப்ப 3 சொன்னேன். 1 கவனிங்க. எங்க? 2 கடல்ல. 3 ஆறு, டேமு, நீரூற்று, ஏரி, குளம், குட்டை, தொட்டி வீட்டுல இருக்குல்ல அதுலயும் வந்து சிதறி விழும். எல்லா இடத்துலயும் விட்டான். அப்ப 3. 4 எங்க விட்டான்னு சொல்லுங்க. எத்தனாம் வசனம்? 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் விட்டான். எங்க? சூரியன். அப்ப ஒண்ணு உங்க மனசுல மெமரி ஆகிறதுக்கு ஒண்ணொண்ணா சொல்லுங்க. 1, 2, 3, 4 சொல்லுங்க. படத்தை பார்த்தாவது சொல்லுங்க. சூரியன். 5வது சொல்லுங்க. எங்க விட்டான்னு பாருங்க. எத்தனாம் வசனம்? 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகம். மிருகம் என்று சொல்றது ஆன்டி கிரைஸ்ட். அந்தி கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தில் விட்டான். உடனே அவன் ராஜ்யம் ஈருளடைந்தது. அப்போ 5வது யார்? அன்னைக்கு உலகத்துக்கு அரசனா முழு உலகத்தையும் அடக்கி ஆளுகை செய்கிற ராஜாக்களுக்கு ராஜாவா இந்த பூமியில் இருக்கிறது யாரு? அந்தி கிறிஸ்துவனுடைய எதுல விட்டான்? சிங்காசனத்துல விட்ட உடனே அந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்னாச்சு? கீழடைஞ்சிச்சு. அப்போ 5 சொன்னேன். 6ஆம் தூதன் எத்தனாம் வசனம்? 2ஆம் வசனம் படிங்க. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் நதியில. எந்த நதி? இங்கிலீஷ்ல யூப்ரட்டிஸ் நதியில விட்டான். ஈராக்ல ஓடுற நதி. அதுக்கு பேரு யூப்ரட்டிஸ். ஐப்ராத் நதியில விட்டான். அடுத்தது 7ஆம் தூதன் எத்தனாம் வசனம்? படிங்க. 7ஆம் தூதன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் விட்டான். உடனே ஒரு சப்தம் ஆயிற்று. பூமியின் ராஜ்யங்கள் கர்த்தருக்குரியது ஆயிற்று. இயேசுண்ட பகிரங்க வருகை. பூமி எதிர்ச்சு நகரம் 2, 3 பாற்றா பிரியும். அதுக்குள்ள அர்மகதோன்ல ஒரு யுத்தம் நடக்கும். அப்ப இந்த கலசத்தை விடுவான். எங்க? ஆகாயத்தில். சொல்லுங்க. அப்போ ஒண்ணுன்னா சொல்லுங்க. 1 சத்தமா. 2, 3, 4 சரிதான். 5 அந்தி கிறிஸ்துவின் சிங்காசனம். 6 நதி. 7 அல்லேலூயா. ஒரு தடவை கூட சொல்லுங்க பாப்போம். 1, 2, 3, 4, 5 சிங்காசனம். 6, 7 நான் கொஞ்சம் குறுக்கு மறுக்கா கேட்டு பார்க்கிறேன். 3, 5, 7, 2 சூப்பர். கை தட்டுங்க. அழகா படிக்கிறீங்க. நல்லா உங்களுக்கு படிக்கிறத விட இதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப வாஞ்சியா இருக்கிறீங்க. அது பாராட்ட வேண்டியது. ஹல்லேலூயா.
இப்படி என்ன தொடங்கும் இனி. சரி, இப்ப இன்னைக்கு நான் கொஞ்சம் சின்ன விளக்கம் சொல்றேன். நேரம் நம்ம முடியிற நேரம் ஆயிட்டு, இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். முதல் பகுதி சொல்லுங்க. எங்க விட்டான்? இப்ப என்ன வருதுன்னு சொல்ல அந்த வசனத்தை மட்டும் பிடிங்க. யாருக்கு கொடிய புண்ணுன்னு பாருங்க. வசனம் வேணும் இல்லையா? 16:1 முதலாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை பூமியில் விட்டான். அப்பொழுது மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும், 2ஆம் வசனம், தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குறவர்களாய் மனுஷருக்கு பொல்லாத கொடிய புண்ணு உண்டாயிற்று. கவனிங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த எதை தரித்தவன்? முத்திரை எங்க தரிச்சான்? பைபிள் வசனம். வலது கை பெருவிரல் அல்லது சத்தமா சொல்லுங்க. எதை தரிச்சிருக்கிறான்? இந்த சிப்பு உள்ள போன உடனே இது சரீரத்தோடு சரீரமா சேர்ந்துரும். இந்த சரீரத்துக்குள்ள போன உடனே ரேடியேஷன் சொல்லுங்க. இந்த மனுஷனுக்குள்ள இது போய் இது அவனோட மூல மண்டலத்துல இந்த சரீரம் முழுவதையும் எது கண்ட்ரோல் பண்ணும்? சொல்லுங்க. நீங்க என்ன ஆகி போறீங்கிறது அந்தி கிறிஸ்துவுக்கு பிரச்சனை இல்ல. அவன் ஆட்சி நல்லா இருக்கணும்னு அவன் விரும்புவான். அல்லேலூயா. எதை தரிச்சான்? சிப்பு. எதுல? கையில. இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட நாள் ஆன உடனே இது சரீரத்துக்குள்ள போய் சரீரத்துக்குள்ள இருந்து சைடு எஃபெக்ட் சொல்லுங்க, பக்க விளைவுகள் உண்டாகும். அந்த பக்க விளைவு என்னவா இருக்கும்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுதுன்னா, சரீரம் முழுவதும் கொடிய புண், குஷ்டரோகம் போலுள்ள புண்கள் ரேடியேஷனால் உண்டாகும்னு விஞ்ஞானம் வேறொரு சைடில். இந்த முத்திரையை நீ தரிச்சைனா, இந்த 666 வந்தினா அதுவும் எச்சரிக்கிறது. பைபிளும் சொல்லுது என்னது வரும். ஆனா அந்த புண்ணு வெளிப்படுறது எப்பன்னா என்ன விடும்போது. ஏன்னா முதலாம் கலசம் எங்க விட்டான்? பூமியில. யாருக்கு புண்ணு? அந்த கிறிஸ்துவனுடைய 666 அந்த முத்திரையை தரித்த பூமியின் மனுஷர் அத்தனை பேருக்கும் என்ன வந்துச்சு? புண். அந்த புண்ணு மரணம் வர, ஆண்டவருடைய வருகை வர, அர்மகதோன் யுத்தம் வர, 1000 வருஷம் தொடங்குறது வர சரீரத்துல என்ன இருக்கும்? இந்த புண்ணுக்கு மருந்து கிடையாது. புண்ணு ஆத்த முடியாது. அல்லேலூயா. இந்த புண்ணு சியோன் குமாரத்திக்கு வரும்னு எரேமியா 30 அதிகாரத்துல அவன் புண்ணு ஆறாதது. அந்த புண்ணு கொடியதா இருக்கும். அந்த புண்ணுனால அவன் அலறுவான். இப்படின்னு தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் இந்த புண்ணை குறித்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப மேலெல்லாம் என்னது? பொண்ணு மேலெல்லாம் முகத்துல புண்ணு, மேலில புண்ணு, இந்த வைசூரி வந்த மாதிரி மேலெல்லாம் அழுகி அதனுடைய வேதனை தாங்காம சைடு எஃபெக்ட், காய்ச்சல், மனுஷன் நாத்தம், இப்படி என்ன துணி வச்சு கட்டினாலும் இந்த புண்ணு. இப்ப இந்த புண்ணோடு இருக்கும்போது அடுத்த கலசம் எங்க விட்டான்? உடனே என்னாச்சு தெரியுமா? பைபிள் சொல்லுது சமுத்திர ஜலம் முழுவதும் என்னாச்சு? ரத்தம். அது என்ன ரத்தம் தெரியுமா? செத்தவனுடைய ரத்தம் போல ஆச்சு. ஹல்லேலூயா. எது எது? ஒரு செத்தவனுடைய ரத்தம் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு என்ன செய்யும்? நாரம். சமுத்திர ஜீவன்கள் அம்பிடும் செத்து அழுகிச்சு. சமுத்திர யாத்திரை முடிச்சு போச்சு. கப்பல் வாணிபம் நின்னு போச்சு. ரத்தத்துக்குள்ள எப்படியா கப்பல் ஓடும்? அது உறைஞ்ச ரத்தம், நாத்த ரத்தம். உள்ள போய் வெளியே கொஞ்ச தூரம் போனாலே அந்த நாத்தத்துல செத்து போயிடுவான். அப்படி சமுத்திர யாத்திரை, சமுத்திர ரத்தம் முடிச்சு போச்சு. அல்லேலூயா. அடுத்தது படிங்க. 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகள், நீர்நிலைகள், நீரூற்றுகளில் விட்டான். உடனே அந்த நீர்நிலைகள், நீரூற்றுகளில் இருந்த ரத்தம், அந்த ஜலம் ரத்தமா மாறுச்சு. செத்தவனுடைய ரத்தம் போல மாறுச்சு. அல்லேலூயா. இப்பதான் ஆண்டவருடைய கோபத்தினுடைய அந்த கடைசி கட்டம். ஆமென். இங்க இருக்கிற நீங்க இயேசுவின் வருகையில கைவிடப்பட்டா, அதான் ஆண்டவர் சொன்னாரு, இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி யாருக்கு முன்ன நிக்கணும்? உங்களுக்கு இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறது மேலோட்டமா எடுக்கிறேன். டீப் ஆழத்துக்குள்ள போனா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதனால மேலோட்டமா தான் வாரேன். இப்ப உங்களுக்கு தெரியுமா? பாருங்க படத்தை காட்டி ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். இப்போ அதுல கொஞ்சம் டீப் இப்ப வாரேன். ஆழத்துக்கு வாரேன். ஆமென்.
திடீர்னு கர்த்தருடைய வரிகளை கைவிடப்பட்டிய முத்திரை எல்லாம் தரிச்சு எப்படியோ கடிச்சு பிடிச்சு வாழ விரும்புறோம். ஏன்னா பிறந்த மனுஷன் உலகத்துல ஒருபோதும் சாகிறதுக்கு என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டேன். இப்ப இந்த கட்டடம் இடிஞ்சு விழுதுன்னா எப்படியாவது ஓடி தப்புறதுக்கு தான் பாவம். இல்ல கட்டடம் ஏன் மேல உள்ளட்டு நான் சாகுறேன்னு யாராவது நிப்போமா? தப்புறதுக்கு தான் பார்ப்போம். ஆனா அந்த காலம் வரையும் உயிரை தப்புறதுக்கு மனுஷன் போராடுவான். அந்த நேரத்துல அல்லேலூயா, இப்போ வீட்டுல பைப்பை திறந்தான். எதை திறந்தான்? திறந்தா தண்ணி வரல, குறு குறு குறா இந்த படிப்பு கலந்த புண்ணுல இருந்து படிப்பு கலந்த கண்டாலே வாந்தி வரும். அந்த செத்தவன் ரத்தம் எதுல வருது? பார்த்தாங்க. என்னடா பண்றது? நமக்கு மேல ஏதாவது தொட்டியில விழுந்து செத்து போய் கிடக்கணும். மேல போய் தொட்டியை எட்டி பார்த்தா தொட்டி தண்ணி எப்படி கிடக்கு? செத்தவன் ரத்தமா கிடக்கு. சரி, அதை முடிச்சிட்டு வந்து சரி இங்க கிடக்குன்னு சொல்லி பக்கத்துல இல்ல, நீர்நிலை, ஏரி, குளம், கொட்டை அல்லது தொட்டி, மறுபடியும் வேற தொட்டி இருக்கும், அடிஷனல் தொட்டி. அங்க போய் எட்டி பார்த்தா அதுவும் எப்படி கிடக்கு? ரத்தமா கிடக்கு. செத்தவன் ரத்தமா கிடக்கு. சரி, இங்கதான் ரத்தம். ஆத்துக்கு போய் பார்க்கலாம். ஆறு எப்படி கிடக்கு? ரத்தம். டேமுக்கு போய் பார்க்கலாம். டேம் எப்படி இருக்கு? சரி, ஒரு ஊற்று எப்படிதான் ஊறி வருது? அதெல்லாம் கிண்டி விட்டுட்டு ஊத்துல இருந்து தண்ணி எடுக்கலான்னு அது எப்படி வருது? இப்ப கவனிங்க, பைபிள் எழுதி இருக்கிறது சொல்றேன், கவனிங்க. ஹல்லேலூயா. இப்ப மனுஷன் இந்த ரத்தத்தை தாகம் தாங்க முடியல, குடிக்கணும். ஏதாவது ஒண்ணு குடிக்கணும். குடிக்காம இருக்க முடியாது. இந்த ரத்தத்தை கையில் எடுத்துட்டு குடிக்கிறான். வாயில குடிக்கவும் முடியல, சத்திக்கவும் முடியல, வாந்தி பண்ணவும் முடியல, குடிக்கிறான். கையில வச்சுட்டு வாயில வைக்கும் போது தண்ணீர்களின் தூதன் சொல்லுங்க, சரிதானே? பைபிள்ல இருக்கா? தண்ணீர்கள் நீர்நிலைகளின் தூதனா, தண்ணீர்களின் தூதனா? தண்ணீர்கள், கவனிங்க, தண்ணீர்களின் தூதன் வானத்தில் வட்டமடித்து பறந்து சொல்றான், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய கர்த்தாவே, யெகோவா என்னும் கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். என்ன உள்ளவர்? சத்தமா சொல்லுங்க. நீர் ஏன் தெரியுமா? இந்த மாதிரி சுவிசேஷம் பிரசங்கித்த நற்செய்தி கூட்டங்கள் செய்த போது நான் பின்னாடி ஒரு 3 காரணம் சொல்லுவேன். இந்த காரணங்களில் இவங்களை தங்களை கடினப்படுத்தி வேற வேலை இல்ல, வேற தொழில் இல்ல, இவங்களுக்கு வேற பிழைப்பு இல்ல, நம்மளை பயப்படுத்தி மதம் மாத்துறதுக்கு பாக்குறான், நம்மளை பயப்படுத்தி ஞானஸ்நானம் எடுக்க வைக்கிறான், நம்மளை பயப்படுத்தி இப்படி எல்லாம் நம்மளை பயப்படுத்துறான்னு சொல்லி இந்த பிரசங்கித்த ஆட்களை அடித்தது, உபத்திரவித்தது, நிந்தித்தது, அவமானப்படுத்துறான். இவர்கள் இரத்தத்தை சிந்தினபடியால் இவர்களுக்கு இரத்தத்தை நீர் குடிக்க கொடுக்கிறதுக்கு நீர் பாத்திரராய் இருக்கிறீர். நீர் நீதியுள்ள தெய்வம் அப்படின்னு தண்ணீர்களின் தெய்வம் பறந்து வட்டம் அடிக்கிறான். அங்க எழுதியிருக்கும். அல்லேலூயா. இப்படியே கவனிங்க. அப்படியே இருக்கும்போது திடீர்னு அடுத்த தூதன் எங்க விட்டான் சொல்லுங்க? இப்ப சூரியனிலிருந்து தகிப்பிக்கிற அக்கினி. என்ன அக்கினி சொல்லுங்க? தகிப்பிக்கிற அக்கினி. இப்ப பாருங்க, மேலெல்லாம் புண்ணு, கடலெல்லாம் ரத்தம், அடுத்தது ஆறெல்லாம் ரத்தம். இப்ப இந்த மனுஷன் புண்ணும் ரத்தமும் இதெல்லாம் சேர்ந்து ரோட்ல நடந்து போறான். கவனிங்க, நடந்து போகும்போது அல்லேலூயா, இந்த இந்த சிப்பினுடைய ரியாக்ஷன், ரேடியேஷன் சரீரம் முழுவதும் இருக்கு. இப்ப நடந்து போறான். இப்ப அடிக்கிற வெயில் போல பல மடங்கு, 100 மடங்கு வெயில் அடிக்குதுன்னு வச்சிருங்க. இந்த வெயிலினுடைய உஷ்ணம் இந்த மனுஷன் மேல பட்ட உடனே இந்த மனுஷ தேகம் அப்படியே தீபிடிச்சு எரியுது. நரகத்தை இந்த பூமியில சரீரத்துல இந்த கலசம் விட்ட உடனே அவன் சரீரத்துல அனுபவிச்சு துடிச்சு துடிச்சு சாவான். பைபிள் எழுதி இருக்கு. ஹல்லேலூயா. மனுஷன் தெகிப்பிக்கப்பட்டு எரிந்து எரிந்து ரோட்ல ஒருத்தன் போன தன்னைத்தான சரீரம் தீபிடிச்செரியுது, உஷ்ணம் தாங்காம. அடுத்த இடத்துல தன்னைத்தான வீடு தீபிடிச்செரியுது, உஷ்ணம் தாங்காம. மனுஷன் எரிந்து சாகுறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது கவனிங்க, இது போன்றும் சம்பவிக்கணும். நியாய தீர்ப்பு முடிய போகுது. அதான் நான் சொன்னேன், உலகம் உண்டானது முதல் இதுவரை சம்பவித்திராது. அடுத்தது, இப்ப அந்தி கிறிஸ்து என்ன நினைச்சான் தெரியுமா? ஏதோ ஒண்ணு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பல முயற்சி பண்ணும்போது அவன் சிங்காசனத்துல விட்ட உடனே அவன் ராஜ்யம் முழுவதும் என்ன செய்து எப்படி இருளுன்னு சொல்றேன், என்ன கவனிங்க. ஹல்லேலூயா. பைபிள்ல
ஒரு 3-4 இடத்துல இந்த இருள் இருக்கு. முதல் இருள் சோதோம் கொமோரால வந்துச்சு. எங்க? சொல்லுங்க. இந்த இருள் ஆண்டவர் அனுப்பின திருள். தடவினா கூட, தேடினா கூட, கட்டி இருள். கண்டுபிடிக்க முடியாது. பக்கத்துல இருக்கிற ஆள தெரியாது. ஹல்லேலூயா. சோதோம் கொமோராவுல லோத்துனுடைய வீடு இருக்கு. அந்த வீட அவனால கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட இப்படி போனா எங்க போறேன்னு தெரியாது. எங்க நிக்கிறேன்னு தெரியாது. அப்படிப்பட்ட இருள். இந்த இருள் எகிப்துல வந்துச்சு. எங்க? 10 வாதையில 1 என்னது? காரிருள். சொல்லுங்க. அந்த வாதை இப்ப எங்க வந்துச்சு? அந்தி கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தில், ஆளுகையில், அவன் ராஜ்யம் முழுவதும். இந்த இருள்ல நரகத்துல ஒரு செல் இருக்கு. எங்க? காரிருள். நரகத்துல இருக்கிற செல்லுகள், அறைகள்ல ஒரு செல் எது? சொல்லுங்க. காரிருள். இது யாருக்குன்னா தாளந்து புதைச்சு வைக்கிறவங்களுக்கு. யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. அது நான் அப்படி போனா நரகத்தை பற்றி போனா நேரம் போயிடும். இப்ப இவன் ஆட்சியில எதுவுமே பண்ண முடியாது. எந்த அசைவும் இருக்காது. ஃபுல்லா இருண்டு போயிடுச்சு. மனுஷனுக்கு வெளியே வர முடியாது. இனி கவனிங்க. அடுத்தது எங்க கொண்டு விட்டான்? தூதன் எப்ராத். சொல்லுங்க. எப்ராத். சொல்லுங்க. கொஞ்சம் அப்படி பூமி கொஞ்சம் மாறுது, இருள் மாறுது. அப்படி இருக்கும்போது 3 ஆவிகள் அந்தி கிறிஸ்துவோட வாயிலிருந்து, கள்ளத்தீர்க்கதரிசியோட வாயிலிருந்து, வலு சர்ப்பத்தினுடைய வாயிலிருந்து, தவளைக்கு ஒத்த 3 ஆவிகள். என்ன ஆவிகள்? தவளைக்கு ஒத்த 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு ராஜாக்களை எல்லாம் கூட்டிட்டு, அப்ப இந்த நேரத்துல இந்த 1,44,000 பிளஸ் எருசலேம் யூதர்கள், இது 2 சாட்சி. அவங்க இடம் நல்லா இருக்கு. அவங்ககிட்ட யுத்தத்துக்கு வருவாவ. அந்த யுத்தத்துக்கு பேரு அர்மகதோன் யுத்தம். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. யுத்தத்திற்கு ஆயத்தம். அப்படி யுத்தத்திற்கு வந்து நிற்கும் போது எத்தனாம் கலசம்? 7ஆம் கலசம். தூதன் விட்ட உடனே ஒரு சப்தம் ஆயிற்று. இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் நமது தேவனுக்கு சொந்தமாயிற்று. அப்படியே இயேசு சபையோடு கூட ஒலிவ மலையில் இறங்கி வருவார். அது பகிரங்க வருக. இந்த வருகையில் இந்த பூமியை 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வார். அல்லேலூயா. இப்ப இவ்வளவும் இந்த உபத்திரவ கால சம்பவத்தை சொன்னேன். இதுக்கு இந்த நியாய தீர்ப்புக்கு காரணம் என்னன்னு சொல்றேன். 2 காரணத்தை சொல்றேன். நேரமாகுது இல்லையா? அதனால வசனத்துக்கு வருவோம். முதல் காரணம் யோவான் சுவிசேஷம் எடுங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18, 19 வசனம். ஏன் இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு ஆண்டவர் அனுப்புறாரு பூமிக்கு? இரக்கம் இல்லாம ஆண்டவர் இப்படி செய்யறதுக்கு காரணம் என்ன? வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18, 19. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் வையாதனால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. காரணம், ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் கிரியைகள் பொல்லாதவைகளானபடியால் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே. அந்த இதெல்லாம் பைபிள் வசனம். அல்லேலூயா. சுருக்கி சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இப்போ இந்த கட்டடம் இடிஞ்சு உழுது. வாசல் எல்லாம் உடைஞ்சு அழிஞ்சிட்டு, மேல ஒரு சின்ன ஓட்டைய போட்டுட்டு, மேல இருந்து ஒருத்தர் ஒரு கயிறை இறக்கி, இந்த கயிறை பிடிச்சுக்கா. எதை பிடிச்சுக்கா? நீங்க கயிறை பிடிச்சு வரமாட்டீங்கன்னு சொல்லி ஒரு சேரை இறக்கி, என்னது இறக்கி? இந்த சேர்ல ஏறி உட்கார்ந்துக்கா, நாங்க இழுத்து மேல எடுக்கிறோம்னு சொன்ன உடனே, நான் இந்த சேரை நம்ப மாட்டேன், இந்த சேர்ல உட்கார மாட்டேன், சேர்ல வரமாட்டேன் அப்படின்னு நின்னோம்னா, ஹல்லேலூயா, நீங்க உள்ள இருந்து அழிஞ்சு போயிட்டீங்க. அதுக்கு காரணம், இப்ப இந்த வீடு உடைஞ்சதோ, வீட்டுக்காரனோ யாரும் இல்ல. இப்ப எது காரணம்? சேர்ல உட்காரல, சேர்ல ஏறல, சேர நம்பல, நீங்க சேர்ல மேல வரல. கவனிங்க. மனுஷன் கெட்டு போகிறது ஆண்டவருக்கு சித்தம் இல்ல. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட ஆண்டவர் விரும்புறாரு. எல்லா மனுஷனும் இந்த கிருபையின் வாசல் அடைபடும் முன், இந்த கிருபையின் காலத்துல மேல எடுக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதுக்குதான் அல்லேலூயா, மனுஷனை படைத்த ஆண்டவர் படைத்த மனுஷனை மீட்பதற்காக, படைத்த மனுஷனுக்காக கடவுளே மனுஷ ரூபத்தில் அவதரித்து வந்ததுதான் யாரு? இயேசு. சொல்லுங்க. இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் இரட்சகர். சொல்லுங்க. பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிப்பவர். இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். எதுக்கு? நம்மை
நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டார். என்னுடைய பாவத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டு, அவர் மரித்து, அவர் ரத்தம் சிந்தி மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, ஹல்லேலூயா. இன்றைக்கும் உலக சரித்திரத்தில் திறந்திருக்கிற ஒரு கல்லறை இயேசுவின் கல்லறை. மற்ற எல்லா கல்லறைகளும் அடவிட்டு கிடக்கும் போது இயேசுவின் கல்லறை இன்றைக்கு திறந்திருக்கிறது. உலகத்தில் 2 பங்கு மக்கள் இன்றைக்கு நம்புற விசுவசிக்கிற ஒரு மார்க்கம் இந்த கிறிஸ்தவம். 2 பங்கு மக்கள் இன்றைக்கு நம்பி விசுவசிக்கிறது இயேசுவின் உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. அப்படி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவில், இயேசு கிறிஸ்து தெய்வம் என்றும் இரட்சகர் என்றும் என்னை மீட்பவர் என்றும் விசுவாசியாம இருக்கிறதும் அவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது தான் இந்த சிக்ஷைக்கு சொல்லுங்க காரணம்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஒன்னு சொன்னேன், அப்படி விட்டுருங்க. அடுத்தது சொல்றேன். 2வது 7 காரணம் சொல்லுவேன். அடுத்த காரணம், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ அந்த விசுவாசத்தில் உட்பட்டு இயேசுவை விசுவசிக்கும் போது அதுக்குட்பட்டு மறைந்து வருகிறது ஞான ஸ்நானம். சொல்லுங்க. விசுவாச ஸ்நானம். சொல்லுங்க. நான் விளக்கம் பண்ணல. என்ன ஸ்நானம்? அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறவன் அந்த விசுவாசத்தினுடைய கடைசி அறிக்கை தான் என்னது? ஞானஸ்நானம். மறுபடியும் ஞானஸ்நானத்தை பற்றி 2 வார்த்தை பின்னாடி சொல்றேன். 2வது காரணம் ரோமன் நிருபம், ரோமன் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3, 4, 4, 5 படிங்க. 4, 5 ரோமர் 2ஆம் அதிகாரம் 4, 5 வசனம் படிங்க. சீக்கிரத்துல முடிக்கிறேன். அல்லது இங்க பாருங்க, அல்லது எல்லாரும் கவனிங்க. அல்லது சத்தமா, அல்லது இப்போ கொரோனாவுக்கு நீங்க சாகாம, விபத்துக்கு சாகாம, கொடிய வியாதிக்கு சாகாம, ஆக்சிடென்ட்டுக்கு சாகாம, மனுஷன் உங்களுக்கு எதிர மாந்திரீகம் சூனியம் வைத்த போது சாகாம, எத்தனையோ மரண சந்தர்ப்பம் வந்து நீங்க தப்பி 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 தேவனுடைய தயவு இந்த ஸ்கூல்ல இந்த கிளாஸ் கேட்க உங்களை கொண்டு வந்திருக்கிறது. தேவ தயவு. இப்பொழுது நீ குணப்படும்படி, இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு போகாதபடி நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் இவ்வளவு நாள் அவரை காத்த தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அடுத்தது உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படுகிற கோபாக்கினையின் நாளுக்கென்று உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. அல்லேலூயா. இப்படி பிரசங்கம் பண்ணி, இப்படி சத்தியம் கேட்டு, இவ்வளவு சுதந்திரம் இருந்து, அல்லேலூயா, இயேசுவ நம்பல, ஞானஸ்நான முடிய எடுக்கல, இருதயத்தை கடினப்படுத்துறோம் பாத்தீங்களா? அதுதான் இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். அல்லேலூயா. 3வது காரணம், இதுக்கு தப்பறணும்னா, இதுக்குள்ள போகாம இருக்கணும்னா, இங்க ஒரு படம் வச்சிருக்கிறேன். புக் ஆஃப் லைஃப். சொல்லுங்க. புக் ஆஃப் லைஃப். அது என்னதுன்னு பாப்போமா? வாசிப்போம். தானியேல் தீர்க்கதரிசனம் 12 1 படிங்க. தானியேல் 12 1 படிங்க. தானியேல் 12 1 அது சொல்லி சீக்கிரம் முடிக்கிறேன். 2 அதுல அது அது 1 மணி நேரம் பிரசங்கிக்கிற காரியம். அதுல 2 பாயிண்ட் 5 பாயிண்ட் உண்டு. 2 பாயிண்ட் மட்டும் எடுத்து விளக்கம் பண்ணி முடிக்கிறேன். வாசிங்க. உன் ஜனத்தின் புத்திரருக்காக அடுத்தது ஏதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் ஆபத்து காலம் வரும். இந்த ஆபத்து காலம் வரும். இந்த காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனத்தின் புத்திரர் அனைவரும். அப்ப இந்த காலத்துக்கு நீங்க விடுவிக்கப்படணும்னா எங்க பேர் இருக்கணும்? புஸ்தகத்தில். சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா. எங்க பேர் இருக்கணும்? இந்த புஸ்தகம் எங்க திறக்கப்பட்டதுன்னு பாப்போமா? வெளிப்படுத்துற விசேஷம் 13:8 படிங்க. வெளிப்படுத்தல் 13:8. இந்த புஸ்தகத்தினுடைய ஆரம்பம் எங்கிருந்து? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய எல்லாரு கவனிங்க. ஆமேன்னு சொல்லுங்க. முதல் மனுஷன் யாரு? கொஞ்சம் கவனிங்க. யாரு? மனைவிக்கு பேரு
2 பேரும் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனி புசித்து பாவம் செய்து மீறுதலினால் பாவம் வந்தது. இப்ப 2 பேரும் பாவம் செய்த போது இவங்க பாவக்கண் திறந்த உடனே நிர்வாணி என்று அறிந்து அத்திமரத்தில் வெற்றி இலையில் வஸ்திரம் தைத்து ஒரு உள்ள புதருக்குள் ஒளித்திருக்கும் போது ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ உடனே ஒளிச்சிட்டு பயந்துட்டு வாரான். வந்த உடனே ஆண்டவர் அவனுக்காக உடனே அவனை ஆண்டவரோடு நிறுத்துறதுக்காக இரக்கம் செய்த ஆண்டவர் உடனே அங்கிருந்து ஒரு ஆட்டை கொண்டார். எதை கொண்டார்? அந்த ஆடு தான் யாரு? இயேசு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டு ஆடு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆடு. அந்த ஆடு அதான் பழைய ஏற்பாட்டில் பலியா இந்த ஆட்டை செலுத்துறார்கள். இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது என்ன ஆடு? பஸ்கா. அந்த பஸ்கா யாருன்னு சொல்லிருக்கு? கிறிஸ்துவே அந்த பஸ்கா. அந்த ஆடு கொல்லப்பட்டது. அந்த ஆடு கொல்லப்பட்ட தோல் உரிக்கப்பட்டது. ரத்தம் பாவ மன்னிப்புக்காகவும் தோல் அவங்களை உடுத்துறதுக்கும் அதில் காயப்பட்ட தழும்புகள் நம்முடைய வியாதியின் விடுதலைக்கும் காரணமானது. ஹல்லேலூயா. இப்ப இந்த வஸ்திரத்தை உடுத்துட்டு அன்னையிலிருந்து இன்னைக்கு வர அந்த புஸ்தகத்துக்கு பேரு உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவபுஸ்தகம். அப்ப மேல போகணும். இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பணும்னா எங்க பேர் இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஜீவ புஸ்தகத்துல எப்ப பேர் எழுதுவாருன்னா, இந்த பூமியில மனுஷனுக்கு 2 பிறப்பு இருக்கு. எத்தனை? முதல் பிறப்பு யார் வயித்துல? நிக்கதோமு ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள். இப்ப நிக்கதோமு கேட்கிறார், ஐயா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நடுத்தர வயசு, நான் இனி போய் அம்மா வயித்துல மறுபடி பிரவேசித்து பிறக்க முடியுமா? ஆண்டவர் சொன்னார், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள். இப்ப ஒரு முறை பிறந்தா அவங்களுக்கு இந்த நியாய தீர்ப்புக்குள்ள போவோம். மனுஷனா பிறந்து 2 முறை பிறந்தா இதுக்குள்ள அகப்பட மாட்டோம். அப்ப 2 முறை பிறக்கும் போது உங்க பேர் எங்க எழுதப்படும்? உங்களுக்காக இனி ஒருத்தர் பிறந்தா, இனி ஒருத்தர் செய்தா, இனி ஒருத்தர் ஸ்நானப்பட்டா, இனி ஒருத்தர் ஜெபித்தா நீங்க மோட்சத்துக்கு போக முடியாது. நீங்க மோட்சத்துக்கு போகணும். உங்க ஆத்துமா மீட்கப்படணும். உங்களுக்காக நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க ஞான ஸ்நானம் பெறணும். நீங்க சர்ச்சுக்கு வரணும். நீங்க வேறுபடணும். நீங்க ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்ப எப்ப பேர் எழுதுவார் தெரியுமா? பிறக்கும் போது. சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, சியோனை குறித்து இன்னான் இன்னான் இங்கே பிறந்தான் என்று சொல்லப்படும். கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னென்ன இடத்துல இன்னென்ன நாள் பிறந்தார் என்று கர்த்தர் பேர் எழுதுவார். எப்ப? பிறக்கும் போது. சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. பிறக்கும் போது. அல்லேலூயா. வரப்ப எங்க தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கிறோம். எப்ப பேர் எழுதப்படுன்னு சொல்றேன். உங்க ஜென்ம கர்ம பாவம் மன்னிக்கப்பட்டு கழுகப்படும் போது. எப்ப பாவம் மன்னிக்கப்படும் தெரியுமா? அப்போஸ்தலர் 2:38 வாசிக்க வேண்டாம். பேதுரு சொல்றார், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம். எதுக்கென்று? அப்போஸ்தலர் 22:16 படிக்க வேண்டாம். அங்க எழுதியிருக்கு, ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுகப்படு. வசனங்கள் இனி நிறைய இருக்கு. அப்ப ஞானஸ்நானம் பெறும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இரட்சகரா தெய்வமா ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று முழுகி ஜல ஸ்நானம் பெற மனப்பூர்வம் ஒப்பு கொடுத்து தண்ணீல முழுகும் போது ஜென்ம பாவம் கர்ம பாவம் மன்னிக்கப்படுகிறது. தண்ணீல முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுட்டு மேல எழும்போது உங்களுடைய பாவம் கழுகப்படுகிறது. நீங்க மேல எழும்போது மறுபிறப்பு தண்ணிக்குள் போய் முழுகி பாவ மனுஷன் செத்து ஒரு புதிய மனுஷனா வெளியே வரும்போது கிறிஸ்துவ தரிச்சிட்டு வெளியே வாரிய, கிறிஸ்து உயிர் தெழுந்தது போற உயிர் தெழுந்து வெளியே வாரிய, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அல்லேலூயா. அப்படி ஜீவ புஸ்தகத்துல பேரு எழுதப்பட்டாதான் இந்த உபத்திரவத்துக்கு என்ன செய்ய முடியும்? தப்ப முடியும். அதனாலதான் நம்ம சர்ச்சில் கட்டாயம் ஒரு ஆள் திருவிருந்து எடுக்கணும்னா, மெம்பர் ஆகணும்னா என்ன வச்சிருக்கோம்? ஞான ஸ்நானம். சொல்லுங்க. ஞான ஸ்நானம். ஆண்டவராய் இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களில் ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ. ஆமென். சரி. அப்போ ஞான ஸ்நானத்தை பற்றி 2 வார்த்தை. எனக்கு அது ரொம்ப, நான் இவ்வளவு தூரம் அழுத்தமா எங்கேயும் சொன்னதில்ல.
இந்த கூட்டத்திலையும் சில பிள்ளைகள் இனி காலம் செல்லாது. இனி காலம் இல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நாளைக்கு நான் இங்க உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது. நீங்க நாளைக்கு வந்துங்க என்ன பார்ப்பீங்களான்னு தெரியாது. இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல கேட்கிற ஐயோ என்கிற சத்தம் உங்க மரணம் என்றால், ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன் பிராணன் உன்னை விட்டு எடுக்கப்பட்டால், ஹல்லேலூயா, என்னுடைய தகப்பன் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, ஹல்லேலூயா, என்ன போல பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியார கத்தியில குத்தி கொன்னுட்டு 9 போலீஸ் கேஸ் இருக்கு திருவட்டார் போலீஸ் ஸ்டேஷன்ல. நைட்டு வந்து தற்கொலை பண்ணணும்னு கத்தி எடுத்துட்டு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்தாரு. அந்த கிரவுண்டுக்குள்ள சுத்தி சுத்தி வராரு. ஆனா முடியல. அன்னைக்கு அவரை முடியாம கடைசி அன்னைக்கு அவருடைய காதுல ஒரு சப்தம், அதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன் பிராணன் உன்னை விட்டு போனால் உன்னுடைய ஆத்மாவின் நிச்சயம் எங்கே? இன்னைக்கு மரித்தா நீ எங்க போவ? அவர் சொல்ல, நரக மோட்சம் ஒன்று இருக்கு, பாதாளம் பரதீஸ் இருக்கு. இது பிரசங்கித்தார். அந்த வார்த்தை என்னுடைய தகப்பன் அன்னைக்கு சிந்திக்க வைத்து பாவ உணர்வு உண்டாகி அன்னைக்கு ராத்திரி என்னுடைய அப்பா இயேசுவ சொந்த ரட்சகரா தெய்வமா ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சந்திக்கப்படும் காலம், நீங்கள் ரட்சிக்கப்படும் நாள், இன்று ரட்சணிய நாள். இதுபோல் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. உங்களை கர்த்தர் கூட்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு உங்க உள்ளத்தை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்ப எந்த புஸ்தகத்துல பேரு? ஆமென் சொல்லுங்க. முதலாம் ஆதாமுடைய பாவம் சொல்லுங்க, மீறுதல், கீழ்ப்படியாமை. எது? இரண்டாவது ஆதாம் யாரு? இயேசு. இயேசுனுடைய ஆசீர்வாதம் என்னது? கீழ்ப்படிந்தார். எங்க கீழ்ப்படிந்தார்? யோர்தான் நதியில் 30வது வயசில் பைபிள் பிரமாணத்தை கீழ்ப்படிந்து தண்ணீல இறங்கி மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்துட்டு மேல வரும்போது ஒரு வானம் திறக்கப்படுகிறது. ஒரு சத்தம், இவர் என்னுடைய. ஹல்லேலூயா. இன்னைக்கு பரலோகத்துல இந்த ஆண்டவர் இந்த புஸ்தகத்தை திறந்துட்டு அடிக்கப்பட்ட கரவுமாய் உங்களை பார்க்கிறாரு. இந்த வாதம், இந்த நியாய தீர்ப்பு, இந்த உபத்திரவத்துக்கு நீங்க போகக்கூடாது. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அப்படியே எல்லாரும் கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க. கைய உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம். அப்படியே சோத்திரம் கை கலைக்கும் போது கீழே போடுங்க. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டா, ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டா, ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. கேடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவே சொந்தங்கொள்ளவா, தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவே சொந்தங்கொள்ளவா, தந்தை இயேசுவே சொந்தங்கொள்ளவா. இயேசு கிறிஸ்து அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்து மாறா கிருபை என்று குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் ஏற்றும் குறையாதது. உன் அக்கிரமங்கள் இயேசு காயங்கள் பட்டா, உன் மீறுதல்கள் இயேசு நொறுக்கப்பட்டா, உன் அக்கிரமங்கள் உன் மீறுதல்கள் பட்டார், உனக்காகவே உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து அன்பு என்றும் மாறாது. இயேசு கிறிஸ்து மாறா கிருபை என்றும் குறையாதது.
அப்படியே எல்லா கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனப்பூர்வ ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்க ஸ்தோத்திரம் பக்கத்துல இருக்கிற சில கல் நெஞ்சங்களை ஒடுக்குவதாக, சில வாலிப பிள்ளைகள் சந்திக்கப்படுவதாக. இன்றைக்கு பிரேயருக்கு வந்த பிள்ளைகள் உண்டு, அவர்கள் தொடப்படுவார்களாக. ஒரு தெய்வீக வல்லமை இந்த சர்ச்சை முழுவதும் நிரம்புவதாக. இந்த இடம் முழுவதும் ஒரு அக்கினி நிரம்புவதாக. ஆண்டவரை துதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு பயத்திற்குரிய, நடுக்கத்துக்குரிய ஒரு தெய்வ சக்தி வெளிப்படுவதாக. பாவ உணர்வு உண்டாவதாக. ரிபா ஷகலாபா ரபா ஷங்கலா ரஹல் கௌரிபா ரபா ஓ ரிபா ரபா ஷங்கலா ரஹல் கௌரபா ரபா ரிபா ரபா ஒரபா ரோதனகல் கௌரி பாபா. இயேசுவின் நாமம். அப்படியே இன்றைக்கு ராத்திரி எல்லாரும் கண்ண மூடி இருக்கும் போது என் இருதயத்தை நான் இயேசுவுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ நான் விரும்புறேன். என்னைக்கோ ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தேன். சர்ச்சுக்கு வந்த என் உள்ளம் தூரமா இருக்கிறது. இயேசுவை விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்கிறேன். ஒரு விஷயம் கூட என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். புதுப்பிக்கப்பட இல்ல, நான் இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. என்ன நான் இயேசுவுக்காக சமர்ப்பிக்கிறேன். அப்படி விரும்புற பிள்ளைகள் மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க. இயேசுவுக்கு என்ற இருதயத்தை ஒரு விஷயம் கூட கொடுக்கிறேன். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்ட உங்க மனசு சொல்லுது, நீ கொஞ்சம் தூரத்தில் போயிருக்கிற, மறுபடியும் புதுப்பிக்கப்பட விரும்புறேன்னு சொல்ற பிள்ளைகளும் உங்களுடைய கையை தலைக்கு மேல உயர்த்தி காட்டுங்க. நல்லா உயர்த்தி காட்டுங்க. கைக்கு மேல தெரியட்டு, தலைக்கு மேல உயர்த்தி காட்டுங்க. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் உண்மை ஏற்றுக்கொள்றாங்க. உங்களுக்கு தங்களுடைய இருதயத்தை கொடுக்கறாங்க. உமக்கு தங்களை சமர்ப்பிக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை ஏசப்பா ஏற்றுக்கொண்டு வருகிற உபத்திரவத்திற்கு தப்புவித்ததுக்காய் ஸ்தோத்திரம். கைய கீழே போடுங்க. எல்லாரும் கைய கீழே போடுங்க. வேண்டாம். ஹல்லேலூயா. இதுவரையும் நான் தண்ணியில முழுகி ஜலஸ்நானம் பெறல. பலமுறை ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடுகள் தந்தார். பல தேவ மனுஷர்கள் எச்சரித்தாங்க. நான் கேட்கல. இன்னைக்கு ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்த ஸ்நானத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். அப்படி விரும்புற பிள்ளைகள் இருந்தா உங்க கையை மட்டும் உயர்த்தி காட்டுங்க. முழுகி ஜலஸ்நானம் பெறாத பிள்ளைகள் யாராவது இருந்தா, ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறீன்னா உங்க வலது கையை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்காக ஜெபிப்போம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வாலிப பிள்ளைகள், ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள், ஞான ஸ்நானம் எடுக்காதவங்க இருந்தா வலது கையை உயர்த்தி காண்பிக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி கை உயர்த்தினவங்க, ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க எந்திரிச்சு நில்லுங்களாய். ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள், நீங்க உண்மையிலே ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த எந்திரிச்சு நில்லுங்க. வெட்கப்படாதீங்க. நீங்க முன்ன வர வேண்டாம். அங்கேயே உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறோம். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க உண்மையிலே ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தா அவங்க எந்திரிச்சுக்கலாம். சில வேளை நான் நம்புறேன், இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் தேவ பிள்ளைகள், விசுவாசிகளா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க ஒப்பு கொடுக்கல. எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றவங்களா இருப்பீங்க. தொடர்ந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரட்டும். வரப்போகிற அந்த வரப்போகிற அழிவிற்கு, நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்கப்பட்டு கர்த்தருடைய வருகையில் எடுக்கப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எனக்கு 2 நாட்கள் வாய்ப்பு தந்த பாஸ்டருக்கு, சபைக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நம்ம இருக்கிற அவன் எழுப்பி நின்று காணிக்கைகளை நாம் சேகரிக்க போகிறோம். ஒரு பாடல் பாடி